கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். Revelation 17 chapter 3 verse to read. ஆவிக்குள் என்னை வனாந்தரத்துக்கு கொண்டு போனான். அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இன்றைக்கு இந்த உலகத்திலே காணப்படுகிறதான கிறிஸ்தவ ஜனங்களை வேதம் 3 விதமாக பிரிக்கிறது. Today the Christian people who are found in the world, the word of God divides them into 3 groups. ஒன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுகிறதான குறிக்கப்பட்ட சொற்ப ஜனங்கள். The first one is the few group of the one particular group of people. There will be very few, and they are the people who will be taken up in the secret coming of the Lord Jesus. இரண்டாவதாக அவருடைய ரகசிய வருகையிலே கைவிடப்பட்டு நாம் கடந்த நாட்களில் சிந்தித்தது போல அந்த ரோபோவின் மூலமாக உபத்திரவப்படுத்தப்பட்டு உபத்திரவகால இரத்த சாட்சிகளாய் மரிக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள். Secondly, the second group of Christians, those who will die as a martyr during the period of tribulation, who will be killed, who will be tortured and killed by the image or by the robo. பெரும்பான்மையான கிறிஸ்தவர்களிலே சிலர் மாத்திரமே அந்த உபத்திரவ காலத்திலே இரத்த சாட்சியாக மரிக்கிறார்கள். In multitude of Christians, only a small group of people will die as a martyrs during the period of tribulation. அப்படியானால் மீதி உள்ள லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்களின் நிலவரம் என்ன? If it is so, then what will be the status of lakhs and lakhs of people of Christians who will be remaining after the tribulation period? அவர்கள் நிலவரம் என்ன என்பதை இங்கே பத்மு தீவிலே காணப்பட்ட யோவானுக்கு ஆவியானவர் வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அவர்கள் அந்த மிருகத்தின் மேல் ஏறி அமர்ந்து அந்த நாட்களிலே ஜீவிக்கிறார்கள். What will be the state of the remaining Christians that in the period of tribulation period itself that they will be riding upon the beast which was upon the scarlet color? இந்த 7 தலை 10 கொம்புள்ள மிருகத்தின் மேல் காணப்படுகிறதான அந்த ஸ்திரீ விழுந்து போன சபையை வெளிப்படுத்துகிறது. The woman who will be seated upon the 7 heads and 10 horns upon the beast, and it signifies the fallen church. நாம் கடந்த நாட்களிலே அந்தி கிறிஸ்துவின் அதே ரூபத்திலே காணப்படுகிறதான ரோபோவை குறித்து சிந்தித்தோம். Last days we have been meditating about the same image of robo which will be the image or likeness of the antichrist. அந்த ரோபோவை ஆண்டவர் எப்படி நியாயம் தீர்க்கிறார் என்பதை நாம் நாளைய தினத்திலே சிந்திப்போம். And tomorrow let us meditate how the Lord will judge that antichrist or the robo. நேற்றைய தினத்திலே MNIC என்கிறதான காடை குறித்து நாம் கேள்விப்பட்டோம். இன்றைய தினத்திலே தினத்தந்தியின் பேப்பர்லே 5ஆம் பக்கத்திலேயும் தினகரன் பேப்பர்லே 7ஆம் பக்கத்திலேயும் நீங்கள் வாசித்து பார்த்தால் நம்முடைய இந்தியாவின் உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் அவர்கள் MNIC கார்டு இந்தியாவிலே உள்ள ஒவ்வொரு குடிமகனுக்கும் அந்த மைக்ரோ பயோசிப் பொருத்தப்பட்டதான அந்த கார்டை 2011ஆம் வருடத்துக்குள்ளாக ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கும் கொடுத்து முடிப்போம் என்று அவர் கொடுத்ததான அறிக்கையை இன்றைக்கு தினத்தந்தி பேப்பர்லையும் தினகரன் பேப்பர்லையும் நாம் பார்க்கலாம். Yesterday we heard about the MNIC card which will be issued to all the citizens all over the world, but today in today's India's newspaper in Dinatandi and Dinagaran in the 5th page and the 7th page of Dinagaran we read the statement which was given by our Union Home Minister P. Chidambaram that it will be stated that there will be a biometric chip card will be the MNIC card will be issued to all the citizens within 2011. அந்தி கிறிஸ்துவின் அரசாட்சிக்கு இந்த முழு உலகமும் ஆயத்தப்பட்டு வருகிறது. The whole world is being prepared for the antichrist ruling of the antichrist. அந்தி கிறிஸ்துவின் அந்த சொரூபம் அந்த ரோபோவை குறித்து நாம் கடந்த 2 நாட்களிலும் சிந்தித்தோம். இந்த நாளிலே இந்த ஒரு நாளிலே அந்த அந்தி கிறிஸ்து யார், அவன் எப்படி இந்த உலகத்துக்கு ஆளுகைக்கு வருகிறான் என்பதை நாம் தியானிக்க போகிறோம். Last days we have been meditating how will be the image or how will be the robo or how will be the robo which will be of the same image of the antichrist, but today we are going to meditate that who will be the antichrist. இங்கே 7 தலைகள் 10 கொம்புள்ள ஒரு மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருப்பதாக யோவானுக்கு ஆவியானவரால் காண்பித்து கொடுக்கப்பட்டது. Here through the Holy Spirit was revealed unto John the apostle that a woman sat upon a scarlet colored beast full of names of blasphemy having 7 heads and 10 horns. இது இயேசுவின் ரகசிய வருகையிலே கைவிடப்பட்டு உபத்திரவ காலத்து இரத்த சாட்சிகளாக மரிக்காமல் அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியிலே அவனுக்கு உறுதுணையாக காணப்படக்கூடியதான
பல்வேறு கிறிஸ்தவ சபைகளை, சமுதாயங்களை, ஜனங்களை இது வெளிப்படுத்துகிறது. And this particular group signifies many Christian people or many Christian groups, those who will be helpful to the Antichrist during the period of tribulation. இந்த 7 தலைகள் எதை வெளிப்படுத்துகிறது? And what is the significance of these 7 heads? அதே அதிகாரத்தில் 9-10 வசனங்களிலே ஆவியானவர் யோவானுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். In the same chapter 9th and 10th verse the Holy Spirit taught John. அந்த 7 தலைகள் என்று சொல்லுவது 7 மலைகளாம், அந்த 7 மலைகளும் 7 ராஜாக்களாம். And 7 heads are 7 mountains. These 7 heads, there are 7 mountains are the 7 kings. முதலாவது இவைகளில் 5 பேர் விழுந்தார்கள், ஒருவன் இருக்கிறான். And 5 are fallen, one is. இன்னொருத்தன் வர வேண்டும். And the other is now is yet to come. 5 பேர் யார்? Who were the five kings? முதலாவது எகிப்து சாம்ராஜ்யம், இரண்டாவது அசீரிய சாம்ராஜ்யம், மூன்றாவது பாபிலோனிய சாம்ராஜ்யம், நான்காவது மேதியா பெர்சியா சாம்ராஜ்யம், ஐந்தாவது கிரேக்க சாம்ராஜ்யம். So first of all the Egypt, and second the Assyria and Babylon, the Babylonian kingdom, and the Media Persia, and the fifth one is the Greek kingdom. 5 பேர் விழுந்தார்கள். 5 had fallen down. யோவான் இந்த தரிசனத்தை காணும்போது 5 பேர் விழுந்திருந்தார்கள். When John had seen the vision, these 5 kings had fallen down. ஆவியானவர் சொல்லுகிறார், ஒருவன் இருக்கிறான். The Holy Spirit had said that one is remaining. யார் இந்த ஒருவன்? Who is that particular person remaining there? யோவான் தரிசனத்தை கண்டபோது இந்த பூமியிலே காணப்பட்ட 6வது சாம்ராஜ்யம் ரோம சாம்ராஜ்யம். And when John had seen this vision, the 6th empire was the Roman empire, which was at that period. அவனும் இப்போது நம்முடைய நாட்களிலே விழுந்து போய்விட்டான். Even in our days itself that he also had fallen down. ஆண்டவர் சொன்னார், இன்னி ஒருவன் எழும்பி வர வேண்டும். The Lord said one is yet to come. அதுதான் இனிமேல் எழும்பி வரக்கூடிய 7வது சாம்ராஜ்யமாகிய ரோம சாம்ராஜ்யத்தை வெளிப்படுத்துகிறது. That signifies the 7th empire which is going to arise up and which will be coming now. அந்த 7 கொம்புகளும் 7 சாம்ராஜ்யங்களா? And 7 horns signifies about 7 empires. அந்த 7 சாம்ராஜ்யங்களிலிருந்து அந்த சுபாவத்தோடு 7 சாம்ராஜ்யங்களின் சுபாவத்தோடு எழும்பி வரக்கூடிய மனிதன் தான் அந்தி கிறிஸ்து. 11ஆம் இதே அதிகாரத்தின் 11ஆம் வசனத்திலே ஆவியானவர் அவனுக்கு 8வது என்கிற நம்பரை கொடுக்கிறார். And same chapter 11th verse we read that the Holy Spirit has given him the number of 8, and he will be having the nature of these 7 empires, and he will be arising out of these nations. 7 சாம்ராஜ்யங்களில் இருந்து எழும்பி வரக்கூடிய அந்த சுபாவங்களோடு எழும்பி வரக்கூடிய இந்த தனிப்பட்ட மனிதன் சர்வாதிகாரிக்கு ஆவியானவர் 8வது எண்ணை கொடுக்கிறார். This particular person, this particular dictator who will be arising out of these 7 empires with these 7 natures of the 7 empires, the Holy Spirit has given him the number as 8. அடுத்து அந்த 10 கொம்புகளும் 10 ராஜ்யங்களாம் என்று நாம் பார்க்கிறோம். And 10 kings signifies that 7 nations, 10 nations. 10 ராஜாக்களாம் என்று நாம் பார்க்கிறோம். We read as 10 nations, 10 kings. 12ஆம் அதே அதிகாரம் 12ஆம் வசனத்திலே அவர்கள் 10 ராஜாக்களாம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Same chapter 12 verse it is written that they are the 10 kings. இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள் என்று 13ஆம் வசனத்திலே படிக்கிறோம். In the 13th verse we read that they will have the same mind. இந்த 10 ராஜாக்கள் யார்? Who were these 10 kings? 1949ஆம் ஆண்டு வின்ஸ்டன் சர்ச்சில் மூலமாக EEC என்கிற அமைப்பு ஏற்படுத்தப்பட்டு இன்றைக்கு 12 நாடுகள் அதிலே உறுப்பு நாடுகளாக இருக்கிறது. In the 1949 by Winston Churchill one EEC organization was prepared. Now there are 12 members of in the particular organization. அந்த 12 நாடுகளிலே 2 நாடுகள் வெளியேற போகிறது. And among the 12 nations 2 nations are going to be out of that organization. அந்த வெளியேற போகிற நாடு எது? And what are all the nations which will be going out of that EEC? 12 நாடுகளிலே வெளியேற போகிற நாடு ஜெர்மனியா இருக்கிறது. And among these 12 Germany is the country which is going to go out of that EEC. அந்த ஜெர்மனியானது தன்னுடைய துணைக்கு ஒரு நாடை அழைத்துக் கொண்டு இந்த நாடு EEC என்கிற அமைப்பை விட்டு வெளியேறி அந்த அமைப்பிலே 10 நாடுகள் நிலைத்திருக்கும். அவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்களாய் காணப்படுவார்கள். This nation of Germany that it will take another nation along with it, so they will be going out. So the 10 nations that they will be remaining as EEC, and they all will have one mind with each other. ஏன் ஜெர்மனி என்று நான் சொல்லுகிறேன் என்பதற்கு பிற்பாடு உங்களுக்கு வேத வசனங்களோடு அதை நான் நிரூபிக்கிறேன். Later on I will prove you with the word of God why I say you that the Germany will be going out of the EEC. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இன்றைக்கு ஐரோப்பா நாட்டிலே அதாவது பெல்ஜியத்திலே புரூசில்ஸ் என்று சொல்லக்கூடிய இடத்தில் ஐரோப்பா நாட்டிலே முக்கியமான பாராளுமன்றம் அங்கே ஒரு பளிங்கு மாளிகையாக 100 கோடி பவுண்டு செலவழித்து
கட்டப்பட்டிருக்கிறது. 100 crores of pounds were spent, and there they had made a parliament, built a parliament full of marble, and it is in Germany, in Brussels. அதிலே 679 இருக்கைகள் இன்றைக்கு காணப்படுகிறது. There are about 679 seats in that particular parliament. எல்லா இருக்கைகளிலும் இன்றைக்கு ஆட்கள் நிரப்பப்பட்டிருக்கிறார்கள். In all the seats are filled up now. ஒன்னாவது இருக்கை முதல் 679 இருக்கை வரை ஒவ்வொரு இருக்கையிலும் அந்த இருக்கைக்குரியவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். From the first seat to the last seat of 679, the person who should be seated upon the seats, now itself they have been seated. ஆனால் 666 என்கிற ஒரே ஒரு சீட் மாத்திரமே காலியாக காணப்படுகிறது. But only one seat, which is numbered as 666, it is remaining left, and there is no one else in that particular seat. அது மாத்திரமல்ல, அந்த பெல்ஜியத்திலே ப்ரூசெல்ஸிலே கட்டப்பட்டதான அந்த பாராளுமன்றத்திலே 1999 ஆண்டு ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டது. Not only that, in 1999 in Germany, in the Brussels where the parliament was built, and there a statement was given from the parliament. அந்த பாராளுமன்றத்துக்கு முன்னாடி நீங்கள் போய் பார்ப்பீர்களானால் யோவான் தரிசனத்திலே பார்த்தாரே 7 தலை 10 கொம்புள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி அமர்ந்திருப்பதாக அந்த சிலை, அந்த உருவச் சிலை அந்த பாராளுமன்றத்துக்கு முன் வாசலிலே வைக்கப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். If you go and visit the parliament, there before the parliament, in the front side of the parliament, there a statue or an image is there where a woman with the 7 heads seated upon 7 heads and 10 horns. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், பெல்ஜியத்திலே ப்ரூசெல்ஸ் என்று சொல்லக்கூடிய இடத்திலே கட்டப்பட்டதான பளிங்கு மாளிகை பாராளுமன்றத்திலே, புதிய பாராளுமன்றத்திலே அதனுடைய வாயிலிலே 7 தலை 10 கொம்புள்ள மிருகத்தின் மேல் ஏறி இருக்கிறதான ஸ்திரீ, யோவான் தரிசனத்திலே கண்ட ஸ்திரீனுடைய அதே உருவச் சிலை வைக்கப்பட்டிருப்பதை நீங்கள் இப்போது பார்க்கலாம். Now it's so that if you go to Germany, in Brussels, the parliament was built, and before the new parliament there is an image kept there. In that particular image we can see a woman which is seated upon a beast, and which had the 7 heads and 10 horns in it. இனி அடுத்தபடியாக இந்த நாட்டின் தலைவர்கள் வெளியிட்டதான கூட்டு சேர்ந்து வெளியிட்டதான யூரோ காயின்ல நீங்கள் பார்ப்பீர்களானால் இந்த ஸ்திரீ மிருகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிற ஸ்திரீனுடைய உருவப்படம் அந்த டாலர் அந்த காயின்ல இருப்பதை நாம் பார்க்கலாம். Nextly, the coin which has been printed out by that particular country, that we can see the same image of the woman along with the beast. இப்பொழுது அந்த வல்லரசு நாடுகள், அந்த நாடுகள் ஒரு உலக தலைவனை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். Now these superpower, they are expecting a world leader to lead them. இப்படி இன்றைக்கு தனித்தனி நாடாக காணப்படுகிற இந்த நாடுகள் எப்போது ஒரு சர்வாதிகாரியின் கீழ் கடந்து வரும்? Now these countries are all alone. Now when will they be coming under a particular dictatorship? இதுவரை இந்த உலகமானது 2 உலக மகா யுத்தங்களை சந்தித்திருக்கிறது. Till this day this world has met 2 world wars. முதலாம் உலக மகா யுத்தத்தை நீங்கள் திரும்பி பார்த்தால் அதிலே கிரேட் பிரிட்டன் ஆனது ஜெயித்தது. யூதர்களுக்கு சொந்த நாட்டுக்கு திரும்பி வரக்கூடிய அனுமதி கிடைத்தது. In the first world war, the Great Britain had the victory, and the Jews had the permission to go back to their own native land. முதலாம் உலகப் போரின் தோற்றம், முடிவு இவை எல்லாவற்றையும் குறித்து எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலே வசனத்தோடு எழுதப்பட்டிருக்கிறது. In the book of Ezekiel, with all the verses had been explained about how the beginning of the world war, first world war, and how the end of the first world war will be. இரண்டாவது உலகப் போர் அதிலேயும் ஜெயித்தது கிரேட் பிரிட்டன் ஆயிருக்கிறது. In the second world war also, only the Great Britain got the victory. அந்த யுத்தத்திலே யூதர்களுக்கு சொந்த தேசம் கிடைத்தது. In that war, the Jews had their own native land back in their own hands. கிரேட் பிரிட்டன் மூலமாகத்தான் யூதர்களுக்கு சொந்த நாட்டுக்கு திரும்பி வரக்கூடிய அனுமதி கிடைத்தது. அதே கிரேட் பிரிட்டன் மூலமாகத்தான் சொந்த தேசம் கிடைத்தது. Only through the Great Britain the Jews had the permission to go back to their own native land. For same Great Britain had given them their own native land again to in the Jews' hands. இந்த இரண்டாம் உலக மகா யுத்தத்தினுடைய போக்கை குறித்தும் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலே ஒரு அதிகாரம் முழுவதும் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. How the second world war will be going on, the same thing has been explained in a particular chapter in the book of Ezekiel. ஆனால் இன்றைக்கு நாம் நம்முடைய தியானத்துக்கு மூன்றாவது உலகப் போர், இனிமேல் இந்த உலகத்தில் நடக்க போகிற மூன்றாவது உலகப் போர்.
But today, for our meditation, we are going to meditate upon the third world war, which will be coming upon the world now. மூன்றாவது உலகப் போரின் மூலமாகத்தான் இந்த சர்வாதிகாரி எழும்புகிறான். Only through the world war, this particular dictator that he will be arising up. நீங்கள் முதல் 2 உலக மகா யுத்தங்களையும் சிந்தித்து பார்த்தால் அது வருடக்கணக்காக நீடித்தது. If you think about the first 2 world wars, it was going on for many long years. ஆனால் மூன்றாம் உலகப் போரை குறித்து இன்றைக்கு சில தேசத்தின் அணு விஞ்ஞானிகள் கூட்டாக வெளியிட்ட பேட்டியிலே மூன்றாவது உலகப் போரானது வருடக்கணக்கிலோ மாத கணக்கிலோ நாட்கணக்கிலோ நீடிக்காது. இன்றைக்கு வல்லரசு நாடுகள் யுரேனியத்தை பயன்படுத்தி கண்டுபிடித்ததுக்கான அணுகுண்டுகளின் மூலமாக சில மணி நேரங்கள் அது ஒரு சில நாட்களிலே இந்த உலகத்தின் இந்த பூமியை சுட்டரிக்க முடியும். But now the people who are the engineers of the atomic weapon, now they have calculated that this third world war, it will not be lasting for years together or for months together, for days together, but because now they had found out a new weapon which is made with the uranium, so it will be finished within a month. இந்த மூன்றாவது உலகப் போரிலே கிரேட் பிரிட்டன் தான் ஜெயிக்க போவதாக வேதம் சொல்லுகிறது. அந்த மூன்றாவது உலகப் போரிலே யூதர்களுக்கு இதுவரை ஆலயம் இல்லாமல் ஒவ்வொரு யூதனும் தவித்துக் கொண்டிருக்கிறான், செவுத்திலே முட்டி கதறி கொண்டிருக்கிறான். அவனுக்கு இந்த மூன்றாவது உலகப் போரின் முடிவிலே அந்த கிரேட் பிரிட்டன் உதவியினால் அந்த ஆலயம், அதாவது கிரேட் பிரிட்டன் மீன்ஸ் அந்த அந்திகிறிஸ்துவின் உதவியினால் ஆலயம் கட்ட அனுமதி கொடுக்கப்படுக போகிறது. In this third world war, only the Great Britain is going to get the victory again back, and in the same way only the Great Britain is going to allow the Jews, because they do not have the temple of God there, and now they are sweeping there for the temple of God, and the same temple of God, the permission to build the temple of God will be given to them through the Antichrist who will be from the third world war. முதலாவது உலகப் போரிலே சொந்த தேசத்துக்கு திரும்பி வர அனுமதி கிடைத்தது. இரண்டாவது உலகப் போரிலே சொந்த தேசமே யூதர்களுக்கு கிடைத்தது. இனி நடக்கக்கூடிய மூன்றாவது உலகப் போரிலே ஆலயம் கட்ட அனுமதி கிடைக்க போகிறது. In the first war, the Jews had the permission to go back to their own native land. In the second world war, they got their own native land in their hands. In the third world war, they will be having the permission to build the temple of God in their own native land itself. இந்த மூன்றாவது உலக மகா யுத்தத்தை குறித்து வேதத்திலிருந்து நான் சொல்வதற்கு முன்பாக வேதத்திலே 3 முக்கியமான பெரிய யுத்தங்கள் இயேசுவின் ரகசிய வருகைக்கு பிற்பாடு காணப்படுகிறது. Before I explain you about this third world war, I'd like to explain you about the 3 wars which has been mentioned in the Bible before the second coming of the Lord Jesus. இந்த 3 யுத்தங்களும் ஒரே அதிகாரத்திலே, வேதத்திலே சில தீர்க்கதரிசிகள் ஒரே அதிகாரத்திலே தொடர்ந்து எழுதியிருக்கிறபடியால் இன்றைக்கு அநேகர் அதை குழப்பிக் கொள்கிறார்கள். All these 3 verses has been explained in the word of God in a particular chapter, so many get confused because of this. ஆகவே நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக வசனத்தோடு இந்த 3 மிகப்பெரிய யுத்தங்களும் வேதத்திலே காணப்படுகிற 3 மிகப்பெரிய யுத்தங்களை குறித்து நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக சுருக்கமாக நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன். So to make you to understand about these 3 wars which has been mentioned in the Bible, that I like to explain you in short. முதலாவதாக இயேசுவின் ரகசிய வருகையோடு கூட சேர்ந்து சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனேயே இந்த பூமியிலே மூன்றாம் உலகப் போர் நடைபெறும். First of all, immediately after the church is being taken up in the secret coming of the Lord Jesus, there will be a world war in this world. நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் ஆராய்ந்து படிப்பீர்கள். ஆனால் இயேசுவின் ரகசிய வருகையிலே அந்த சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று என்று படிக்கிறோம். In Revelation 12th chapter, if you go analyze the word of God, there we read that immediately after the church is being taken up, there will be a war that will run the place. வானத்திலே காணப்படுகிற வலுசர்ப்பத்துக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் மிகாவேலுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் 2 பேருக்கும் வருகைக்கு பிற்பாடு வானத்திலே யுத்தம் நடக்கிறது. After the second coming of the Lord Jesus, between the Michael and his angels and between the dragon and his angels, there will be a war between them. அது எவ்வளவு நேரம் நடக்கிறது என்று தெளிவாக கூறப்படவில்லை. How long the war will be, it is not explained clearly. அந்த யுத்தத்தின் முடிவிலேதான் வலுசர்ப்பமானது பூமியிலே விழத்தள்ளப்பட்டு அதுக்கு பிற்பாடுதான் அந்திகிறிஸ்துவின் ஆட்சி ஆரம்பமாகிறது. Only after that the dragon will be put down to the earth. Only after that the period of the ruling of the Antichrist will begin in the world. ஆனால் வேதத்தை நாம் ஆராய்ந்து படிப்போமானால், but if you analyze the word of God carefully, வானத்திலே யுத்தம் நடக்கிற இயேசுவின் ரகசிய வருகைக்கு பிற்பாடு வானத்திலே யுத்தம் நடக்கிற அதே வேளையிலே
பூமியிலே நடக்கிற யுத்தம் தான் மூன்றாவது உலக மகா யுத்தம். And after the church is being taken up, there will be a war in heaven. At the same time, there will be a war going on in the world. That is called as the third world war. இதை நாம் விளங்கிக் கொள்ளும்படியாக தீர்க்கதரிசன வசனங்களை ஆராய்ச்சி செய்ய வேண்டியது அவசியமா இருக்கிறது. To make ourselves to understand this, it is essential that we should analyze the word of God carefully. எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 5, 6, 13 இந்த வசனங்களை நாம் படித்து பார்த்தால் எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 39ஆம் அதிகாரம் இந்த ரெண்டு அதிகாரத்திலும் நான் ஏற்கனவே சொன்னது போல 3 யுத்தங்கள் வேதத்திலே உள்ள 3 யுத்தங்களை குறித்தும் இந்த ரெண்டு அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. In Ezekiel 38 chapter and 39 chapter about these 3 world wars, it has been very clearly explained in these chapters. 3 world wars அல்ல, வேதத்திலே சொல்லப்பட்ட இயேசுவின் ரகசிய வருகைக்கு பிற்பாடு நடக்கக்கூடிய 3 யுத்தங்கள். And 3 important wars which will be taken, which will be coming up in the world after the secret coming of the Lord Jesus. It is explained in these chapters. அதனுடைய பெயரை நான் சொல்லுகிறேன். I would like to name it. இயேசுவின் ரகசிய வருகைக்கு பிற்பாடு after the secret coming of the Lord Jesus, முதலாவது நடப்பது மூன்றாவது உலக மகா யுத்தம். and the first one will be the third world war. இரண்டாவதாக 7 வருட உபத்திர காலத்தின் முடிவிலே நடக்கக்கூடிய யுத்தம் அர்மகதோன் யுத்தம். Secondly, after the end of the 7 years of tribulation period, there will be a war. It is named as the Armageddon war. மூன்றாவதாக 1000 வருட அரசாட்சி முடிந்த பிற்பாடு நடக்கக்கூடிய யுத்தம் கோகு மாகோகு யுத்தம். Thirdly, there will be a war, and which will be after the millennium period, and it will be the war named as Gog and Magog war. ஆனால் வேதத்திலே சில தீர்க்கதரிசிகள் ஒரே புத்தகத்திலே இந்த வசனங்களை இந்த 3 யுத்தங்களை குறித்தும் சகரியா, எசேக்கியேல் இன்னும் பல்வேறு தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிறார்கள். Zechariah and Ezekiel, the prophets that explain it in the word of God in this particular chapter itself. உதாரணமாக நீங்கள் யூதா நிருபத்தை படிப்பீர்கள் என்று சொன்னால் ஒரு வசனத்துக்கு அடுத்த வசனத்தை நாம் பார்க்கும்போது அது ஒவ்வொரு காலத்திலும் சம்பவித்த சம்பவங்கள் அடுத்தடுத்த வசனத்திலே வருவதை நாம் பார்க்கலாம். In the epistle of Jude, when we read that each and every verse that are the particular verses that signify the particular things that happened earlier. வித்தியாசமான காலங்களிலே நடந்த சம்பவங்கள் ஒரே அதிகாரத்திலே தெளிவாக ஒரு வசனத்துக்கு அடுத்து மாறி மாறி எழுதப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம். The incident which had happened, which had spread over many years, it has been written one verse after the other verse. அதே போன்றுதான் இந்த 3 யுத்தங்களும் இந்த அதிகாரங்களிலே தீர்க்கதரிசிகள் மூலமாக வித்தியாசமான கோணங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. In the same way, these 3 wars in many different angles, this has been written by the prophets. அதை நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். எசேக்கியேல் 38 அதிகாரத்திலே நான் சொன்ன இந்த 3 வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் 5, 6, 13 Ezekiel 38 chapter 5, 6 and 13. இந்த 5, 6 இரண்டு வசனங்களிலேயும் சில நாடுகளின் பெயரை நாம் பார்க்கிறோம். In 5th and 6th verses we read the names of particular countries. அடுத்தபடியாக 13ஆம் வசனத்திலே சில நாடுகளின் பெயரை பார்க்கிறோம். In the 13th verse also we read some of the names of some countries. இந்த இரண்டு கூட்ட நாடுகளுக்கும் நடக்கிற யுத்தம் தான் மூன்றாவது உலக மகா யுத்தம். And the war which will be taken place between these two nations is called as the third world war. அதே அதிகாரத்திலே அர்மகதோன் யுத்தத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. In the same chapter it is written about the war of Armageddon also. ஆனால் இந்த மூன்றாம் உலக மகா யுத்தத்தை குறித்து நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். I'd like to say in short about the third world war. எப்படி இந்த யுத்தங்களை நாம் விளங்கிக் கொள்ள முடியும்? How can we understand these wars? இரண்டு கூட்ட வல்லரசு நாடுகளுக்கு அந்த யுத்தம் நடக்கிறது. And between two groups of superpower this war will be going on. இனி அதிலே பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் வித்தியாசப்படுகிறது. But the weapons that will be used in the particular war it will be totally different. எசேக்கியேல் 39ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை படிப்பீர்கள் என்று சொன்னால் அந்த யுத்தத்தின் முடிவிலே ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டும்? ஒரு அடையாளத்தை போட வேண்டும். ஒரு மனிதனுடைய எலும்பை காணும் போது அந்த எலும்பை தொடக்கூடாது. அங்க ஒரு அடையாளம் போடப்படுகிறது. 7 மாதம் அந்த பிரேதங்கள் புதைக்கப்படுகிறது. In Ezekiel 39 chapter 25th verse that we read there that in the particular war if a man finds a dead body then immediately a sign should be put over the body and for about 7 months the dead bodies will be buried. பிரியமானவர்களே கொஞ்சம் தயவு செய்து நீங்கள் கவனிக்க முடியாது நான் கேட்டுக்கொள்கிறேன். I'd like to ask you to listen carefully. அதாவது மூன்றாவது உலக மகா யுத்தம் இரண்டு கூட்ட வல்லரசு நாடுகளுக்கு நடக்கக்கூடியது. Third world war will be between two groups of superpowers. அதிலே பயன்படுத்தக்கூடிய ஆயுதமானது யுரேனியமாய் இருக்கிறது. And the weapon that they are going to use is uranium. அதுதாகவே தான் அங்கே ஒரு அடையாளம் போடப்படும். மனிதனுடைய சரீரத்திலே அந்த எலும்புல யுத்தத்துக்கு பிற்பாடு ரேடியேஷன்ஸ் காணப்படும். அதை தொட்டால் தொடுகிறவனுடைய சரீரத்திலே பாயும்.
ஆகவே தான் அந்த எலும்பை ஒருவன் காணும்போது அந்த இடத்திலே அடையாளம் போட வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. So after this war, if there be a dead body or if there be a bone, the man should not touch the bone because there will be radiations out of the bones. So they should put a sign over the body. நீங்கள் அர்மகதோன் யுத்தத்திலோ கோகுமாக யுத்தத்தின் முடிவிலேயோ இப்படிப்பட்ட அனுபவத்தை நீங்கள் பார்க்க முடியாது. And at the end of the Armageddon war or at the end of the Gog-Magog war, we cannot see such an experience. எசேக்கியேல் 39:25 வாசிப்போம். Ezekiel 39:25. தேசத்தில் சுற்றித் திரிகிறவர்கள் தெரிந்து கொண்டிருப்பார்கள். யாராவது ஒருவன் மனுஷனின் எலும்பை காணும் போது புதைக்கிறவர்கள் அதை ஆமோன் கோகுடைய பள்ளத்தாக்கிலே புதைக்கும் மட்டும் அதனண்டையிலே ஒரு அடையாளத்தை நாட்டுவான். அப்படியே 7 மாதம் புதைப்பார்கள். தேசத்தை சுத்தம் பண்ணுவதற்காக அதில் கிடக்கும் மற்ற பிரேதங்களை புதைக்கும்படிக்கு நித்தமும் தேசத்தில் சுற்றித் திரியும் மனுஷரையும் சுற்றித் திரிகிறவர்களோட கூட புதைக்கிறவர்களையும் தெரிந்து நியமிப்பார்கள். 7 மாதங்கள் முடிந்த பின்பும் இவர்கள் தேடிக்கொண்டிருப்பார்கள். 7 மாதம் புதைப்பார்கள் என்று ஒரு வசனத்திலே வாசிக்கிறோம். There we read that 7 months they will be burying the dead bodies. அது மாத்திரமல்ல, யுத்தத்தின் முடிவில் எங்கெல்லாம் பிரேதங்கள் கிடக்கிறது, எங்கெல்லாம் எலும்புகள் கிடைக்கிறது என்று தேடி திரியக்கூடியதான மனிதர்கள் இருப்பார்கள். அவர்கள் தேடி கொண்டு போய் பிரேதங்களை புதைப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Not only that, there will be the people who will be searching out the bodies at the end of the war, and they will be searching out the bodies and they will be taking out or they will be burying it. ஆகவே ஒவ்வொரு யுத்தத்தை நீங்கள் இப்போது உலகத்தில் நடக்கிற யுத்தத்தை கவனித்து பார்த்தால் இந்த முறைமையின்படி யுத்தம் முடிந்த பிற்பாடு அந்த ராணுவ வீரர்களை கொண்டு இந்த முறைமையின்படி அடக்கம் பண்ணப்படுவதை நாம் இப்போது பார்க்கலாம். So now itself we can see that after the end of the war, that in this world itself that we see that the people are being buried in such a way. ஆகவே அங்கே யுத்தத்தை எலும்பை காணும்போது யாரும் தொடாமல் இருக்கும்படியாக. So if there be a bone, that no one should touch the bone. இன்றைக்கு யுரேனியத்தினாலே இன்றைக்கு அணு ஆயுதங்கள் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. Today the atomic weapons are being prepared with the help of the uranium. அதை குறித்து 2 பேதுரு 3:10 நாம் படிக்கிறோம். 2 Peter 3rd chapter 10th verse we read it. அப்ப பேதுரு சொல்லுகிறபடி இந்த பூமி சுட்டரிக்கப்பட வேண்டிய ஒரு சம்பவம் இந்த பூமியிலே நடக்க வேண்டும் வருகைக்கு பிற்பாடு. So as per the sayings of Peter, then actually there will be a burning out experience in the world itself. ஆனால் அர்மகதோன் யுத்தத்திலோ கோகுமாகோ யுத்தத்திலோ இந்த யுத்த ஆயுதம் பயன்படுத்தப்படவில்லை. But during the Armageddon war and Gog and Magog war, this particular weapon is not utilized. 2 பேதுரு 3:10. 2 Peter 3rd chapter 10th verse. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இந்த வேத வசனத்தை நான் சுருக்கமாக சொல்ல வாஞ்சிக்கிறேன். I like to tell you this word of God in a shorter way. அந்த வசனத்திலே வானங்கள் என்கிற வார்த்தைக்கு கிரேக்க பாஷையிலே யுரேனஸ் என்று இருக்கிறது. There the word is mentioned as heavens, and in Greek it is mentioned as Uranus. அந்த பூதங்கள் என்கிறதான வார்த்தையானது ஆங்கிலத்திலே எலிமெண்ட்ஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கிரேக்க பாஷையிலே ஸ்டோக்கியோன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. For the elements in Greek language it is mentioned as stokio. அதாவது எலிமெண்ட்ஸ் என்று சொல்லும்போது இந்த பூமியிலே விஞ்ஞான உலகத்தால் இதுவரை 117 எலிமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. And elements mean the scientists had found out about 117 elements in this world. பேதுரு சொல்லுகிறார், படிப்பறிவில்லாத பேதுரு சொல்லுகிறார், பூதங்கள் எரிந்து உருகும், அது பூமியை சுட்டரிக்கும். And the illiterate Peter had said the elements shall melt with fervent heat, and so it will be burning away the whole world. ஆரம்பத்திலே விஞ்ஞான உலகம் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. And in the beginning the scientific world was not accepting it. 1789 ஆண்டு மார்ட்டின் ஹெயின்ரிச் கிளாஃபோர்ட் என்று சொல்லக்கூடிய விஞ்ஞானி இந்த யுரேனியத்தை கண்டுபிடித்தார். In 1789 Martin Heinrich, that particular scientist, he had found out this uranium. அந்த யுரேனியத்தை கண்டுபிடித்தபோது when he had found out this uranium, அவரை தேவன் தூண்டினதாக தன்னுடைய ஆர்டிக்கல்ல அவர் சொல்லியிருக்கிறார். in his particular article he had written that only the God had inspired him to write it. வானங்கள் என்கிற வார்த்தை யுரேனஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னேனே. I told you that heavens was mentioned as Uranus in Greek language. அந்த யுரேனஸ் என்கிற கிரேக்க பதத்திலிருந்து புறப்பட்டு வந்ததுதான் யுரேனியம் என்கிற பதம். And the word uranium came out of the Greek language which is mentioned as Uranus. ஆண்டவர் அவரோடு பேசினாராம். அந்த யுரேனஸ் என்கிற வார்த்தையிலிருந்து அந்த பூதத்தை அவர் கண்டுபிடித்த போது அதற்கு யுரேனியம் என்று பெயர் வைக்கும்படியாக அந்த விஞ்ஞானியோடு தேவன் பேசினதாக அவர் சொல்லியிருக்கிறார். When this particular scientist had found out this particular element, then the Lord God had spoken with him that you must name it from the Uranus called as uranium, that you must name it. 1789 ஆண்டு இந்த யுரேனியம் கண்டுபிடிக்கப்பட்டாலும்
பேதுரு சொன்னபடி அது எரிந்து உருகும் என்றோ இந்த மொத்த பூமியையும் சுட்டரிக்கக்கூடிய தன்மை அதற்கு இருக்கிறது என்பதையோ யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. Even though this uranium was found out, this particular element was found out in 1789, but during the period of 1789 no one had accepted that this uranium will have the power to burn up the whole of the world. ஆனால் சில கிறிஸ்தவ விஞ்ஞானிகள் மாத்திரம் இந்த வேத வசனத்தை அடிப்படையாக வைத்து இந்த யுரேனியத்தை அது எரிந்து உருகத்தக்கதாக பிரிக்கத்தக்கதாக அவர்கள் தொடர்ந்து ஆராய்ச்சி செய்தார்கள். But particular group of scientists who are the Christian scientists, they had made the research with the uranium, so that how can they can split the uranium so that it can burn. 1789 ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்ட யுரேனியம் அதை பிரிக்க முடியும் என்றோ எரிக்க முடியும் என்றோ பூமியை சுட்டரிக்க முடியும் என்றோ விஞ்ஞான உலகம் அறிந்து கொண்டது 1933 ஆண்டு. But in 1789 the scientific world was not able to understand this uranium can be split and it can be burnt, but only in 1933 only they accepted this uranium can be split and it can be burnt. இரண்டு விஞ்ஞானிகள், ஒருவர் பேர் ஹென்ரிக் ஃபெர்மி, இன்னொரு பேர் லியோ சி லியார்ட். Hendrik Fermi and another person is Leo C. அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் நியூட்ரான்களை செலுத்தி யுரேனியத்தை பிரிக்கலாம் என்று அவர்கள் நிரூபித்தார்கள். அதற்கு பேர் நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன். அது எப்படி பிரிக்கிறது என்கிற படத்தை சார்ட்டை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். And we see here a chart by which in the chart we see about the nuclear fission and how they were able to divide that neutron, the uranium. மிகுந்த மனத்தாழ்மையோடு சொல்லுகிறேன், விஞ்ஞானத்தை பேசும்படியாக நாங்கள் வரவில்லை. With a humble mind, I like to say that I have not come here to speak the science. படிப்பறிவில்லாத அப்போஸ்தலனை கொண்டு ஆவியானவர் விஞ்ஞானம் பேசியிருக்கிறார். And with the illiterate apostle, the Holy Spirit has spoken about the science. தேவனுடைய வார்த்தை எவ்வளவு சத்தியம் என்பதை நிரூபிக்க வேண்டிய உத்தரவாதம் எங்களுக்கு இருக்கிறது. But the responsibility to prove that how pure and how true is the word of God, that responsibility is with us. 1933 ஆண்டு தான் இந்த யுரேனியத்தை பிரிக்க முடியும். நியூட்ரான்களை செலுத்தி அதை பிரித்தார்கள். அந்த படத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். In the year 1933, by administering neutron, they were able to divide that, split the uranium that we see the picture here. இப்படி பிரித்தாலும் கூட அடுத்த தீர்க்கதரிசனம் என்ன? அந்த யுரேனியமானது, அந்த பூதமானது பூமியை சுட்டரிக்கும். Even though only if it is being divided in such a way, then only this particular element will have the capacity to burn up the world. இரண்டாவது உலக மகா யுத்தம் வரைக்கும் இந்த வார்த்தையை விஞ்ஞான உலகம் ஏற்றுக்கொள்ளவில்லை. Till the second world war, the scientific world was not accepting it. இரண்டாம் உலக மகா யுத்தத்துக்கு பிற்பாடுதான் இந்த வார்த்தையை கண்டு விஞ்ஞான உலகம் நடுங்க ஆரம்பித்தது. Only after the end of the second world war, by seeing the words in the Bible, the scientific world had started to tremble. 117 பூதங்களை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். The scientists had found out about 117 elements. அதிலே விரல் விட்டு எண்ணக்கூடிய 10 பூதங்கள் மாத்திரமே எரிந்து உருகத்தக்கதாக விஞ்ஞானிகள் நிரூபித்திருக்கிறார்கள். But the scientists had proved only about 10 elements which will be having the capacity to burn itself. ஆனால் முழு பூமியையும் சுட்டரிக்கக்கூடிய சக்தி உள்ளதாக விஞ்ஞான உலகத்தால் நிரூபிக்கப்பட்டதான பூதம்தான் இந்த யுரேனியம். But this particular uranium, this is a particular element which was proved by the scientists that it has the power to burn up the whole world. பிரிக்க முடியாது, எரிக்க முடியாது என்று பேசிக் கொண்டிருந்த விஞ்ஞான உலகம் வேத வார்த்தையை ஏற்றுக்கொண்டிருக்கிறது இன்றைக்கு. The scientific world which was denying the fact that it cannot be split and which cannot be burnt, but now they are accepting that even this uranium can be split and it can be burnt. இந்த யுரேனியம் இரண்டு வகைப்படுகிறது. There are two kinds of uranium. ஒன்று enriched uranium, இன்னொன்று depleted uranium. And first one is the enriched uranium and second one is the depleted uranium. கடந்த வருடத்திலே நம்முடைய பாராளுமன்றத்திலே ஒரு பெரிய நம்பிக்கை ஓட்டெடுப்பு நடந்தது. கவர்மெண்ட் கவலைப்பட சூழ்நிலை வந்தது. In the last year that the parliament there was a vote of confidence was taken, even the government was about to fall down. அதற்கு காரணம் என்ன? What is the reason for it? இந்தியாவானது அமெரிக்காவோடு இப்போ ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கிறது, அணு ஒப்பந்தம். Now India has made a covenant with the American government about the atomic weapons. இந்த யுரேனியத்தை வாங்கும்படியாகத்தான். To purchase this uranium. Depleted uraniumத்தை வாங்கும்படியாகத்தான். To purchase this depleted uranium. இதை யுரேனியத்தை சில அரசியல்வாதிகள் எதிர்க்கவில்லை. Some politicians they were not accepting this uranium. அமெரிக்காவோட போட்ட ஒப்பந்தத்தை தான் எதிர்த்தார்கள். But the agreement which they had made with America, they were opposing it. இன்றைக்கு ஒவ்வொரு நாட்டில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் யுரேனியம் 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 என்று பேசக்கூடிய அளவுக்கு ஒரு இந்திய அரசாங்கத்தையே இந்த யுரேனியம் கடந்த வருடத்தில் அசைத்து பார்த்தது. Today each and every person all over the world they are speaking about uranium because in such a way that it was shaking up the whole of the government of India. இந்த யுரேனியத்தை எதற்காக வாங்குகிறார்கள்? What is the purpose that they do purchase this uranium? மின்சாரம் தயாரிக்கும்படியாக and to produce the electricity.
அதை பார்க்கலும் அணுகுண்டுகள் தயாரிக்க முடியாக. And more than that, to prepare the atomic bombs. இரண்டாவது உலக மகா யுத்தத்திலே அமெரிக்காவானது லிட்டில் பாய் ஃபேட்மன் என்ற 2 குண்டுகளை ஜப்பானிலே போட்டது. And in the Second World War, Little Boy and the Fat Man, 2 kinds of bombs were put upon Japan. ஜப்பானிலே போட்டபோது ஹிரோஷிமா நாகசாகிலே போட்டது. When it was put on Nagasaki and Hiroshima. அந்த யுத்தங்கள் முடிந்து 50 வருடங்களுக்கு மேல் ஆகிவிட்டது. 50 years had passed after the war was over. ஆனால் இன்றைக்கு பிறக்கிறதான குழந்தைகளும் அவர்கள் எப்படி பிறக்கிறார்கள் என்கிறதான படத்தை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். Even the children who were born in that particular Nagasaki and Hiroshima, how they are born, that we see in this particular picture here. ஆகவே யுரேனியம் என்கிறதான பூதமானது பேதுருடைய அப்போஸ்தலனுடைய வார்த்தையின்படி இன்றைக்கு விஞ்ஞானிகள் சொல்லியிருக்கிறார்கள் 24 பில்லியன் வருஷங்களுக்கு ஒரு யுத்தம் முடிந்தாலும் அதனுடைய ரேடியேஷன்ஸ் ஆனது ஜனங்களை தாக்கும். But according to the saying of Peter, and now according to the sayings of the scientists here, that uranium, this particular element, will have the radiation effect of for about 24 billion years after the war. இந்த யுரேனியத்தின் தன்மையை குறித்து ஒரு அணு விஞ்ஞானிக்கு ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். About the nature of the uranium, an atomic engineer had given a statement like this. அந்த ரேடியேஷன்ஸ் மனிதனுடைய சரீரத்தை என்ன செய்யும்? This radiation, what it will do with the body of a man. அதே காரியத்தை ஆவியானவர் சகரியா தீர்க்கதரிசன புத்தகத்திலே சகரியா 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே வாசிக்கும்போது இந்த யுரேனியத்தினுடைய தன்மையை ஆவியானவர் அங்கு சொல்லி இருப்பதை நாம் பார்க்கிறோம். Zechariah 14 chapter 12th verse, how will be the nature of the uranium, it has been explained by the Holy Spirit there. எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணின எல்லா ஜனங்களையும் கர்த்தர் வாதிக்கும் வாதையாவது, அவர்கள் காலூன்றி நிற்கையிலும் அவர்களுடைய சதை அழிந்து போகும், அவர்கள் கண்கள் தங்கள் குழிகளிலே கெட்டு போகும், அவர்கள் நாவு அவர்கள் வாயிலே அழுகி போகும். நீங்கள் அர்மகதோன் யுத்தத்தை குறித்து வேதத்திலே படிக்கும்போது, கோகுமாக யுத்தத்தை குறித்து வேதத்திலே படிக்கும்போது இப்படிப்பட்ட அனுபவங்கள் அங்கே உண்டாகவில்லை. அதை நான் பிற்பாடு சொல்லுகிறேன். When you read about the Gog and Magog war and about the Armageddon war, such an experience will not be after that war. I will come to you later. பூதங்கள் எரிந்து உருகும், and elements shall melt and shall burn and melt, shall be melted. அந்த யுரேனியத்தினால் தயாரிக்கப்பட்ட பாமை உலக மகா யுத்தத்திலே பயன்படுத்தும் போது மனிதனுடைய சரீரத்தை அது உருக்கி கண்கள் கெட்டு போகும், நாவு அழுகி போகும், ஒரு சில வினாடிகளிலே அவனுடைய எலும்பு கூடாக அவன் மாறி விடுவான். சில இடத்திலே போற இடத்திலே அவர்கள் சாம்பலாய் விடுவார்கள், சில மைல் தூரத்திலே உள்ளவர்கள் எலும்பு கூடாய் காணப்படுவார்கள். When this atomic bomb which was prepared with the uranium, if it is put upon a particular place, then the people will die instantly, and also their eyes will be plucked out, and it will be spoiled all over even the bone also, it will be thrown away to some other places. அந்த அணு விஞ்ஞானி கொடுத்த அறிக்கை இருக்கிறது, அதை சொல்ல இப்போது சமயம் இல்லை. இந்த 12ஆம் வசனத்தை அப்படியே அவர் தன்னுடைய அறிக்கையிலே சொல்லி இருக்கிறார். சகரியா 14:12ஆம் வசனத்துல என்ன வேதம் சொல்லுகிறதோ அதையே தான் இந்த யுரேனியத்தை குறித்து விஞ்ஞானிகள் ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறார்கள். In Zechariah 14 chapter 12th verse, what was the nature of the uranium which has been explained here, the same thing had been proved by the scientists of the atomic engineers also, they had proved it. ஆகவே தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலே வாசித்தோம், ஒரு மனிதனுடைய எலும்பை காணும்போது அதை தொடாத வண்ணம் அங்கே ஒரு அடையாளத்தை போடுவான். யாரும் தொற்றாத வண்ணம் அங்கே ஒரு அடையாளம் போடப்படுகிறது. It is the reason that in Ezekiel 13 chapter 15 verse that we read that there will be a sign which will be put over the body of a man, that the man should not touch it because of the radiation. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்ப மூன்றாவது உலக மகா யுத்தமானது 2 கூட்ட நாடுகளுக்கு நடைபெறுகிறது. So this third world war will be between 2 groups of superpowers. அதிலே பயன்படுத்தக்கூடிய ஆயுதம் யுரேனியம். And the weapon which will be used in that particular war will be the uranium. யுரேனியத்தின் மூலமாய் செய்யப்பட்டதான பாம்புகள். And the bombs which are made up with uranium. இனி அர்மகதோன் யுத்தத்தை குறித்து நாம் படிப்போமானால், now if we read about Armageddon war, 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, 2 Thessalonians 2nd chapter 8th verse, இனி வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, Revelation 19 chapter 13th verse, அங்கே ஆண்டவர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே சத்துருக்களை அழிக்கிறார். there the Lord God is destroying the enemies by the breath of his nostrils. அவருடைய வாயின் சுவாசத்தினாலே என்று தெசலோனிக்கேயர்ல படிக்கிறோம். வெளிப்படுத்தல்ல படிக்கும்போது அவருடைய வாயிலிருந்து பட்டயம் புறப்பட்டு வந்தது. அதுதான் அர்மகதோன் யுத்தத்தில பயன்படுத்தப்படுகிற யுத்த ஆயுதம். In Thessalonians we read that the Lord shall destroy the enemies with the breath of his nostrils, but in the Revelation we read that there will be a sword which will proceed out of the mouth of God, and it will be destroying the enemies. இனி மூன்றாவதாக நடக்கக்கூடிய கோகுமாக யுத்தத்திலே பயன்படுத்தக்கூடிய ஆயுதம் என்ன? Now what will be the weapon which will be used during the third war, that is the Gog and Magog war? வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வரை உள்ள வசனத்தை குறித்துக் கொண்டு வீட்டிலே படித்து பாருங்கள். அங்கே தேவன் வானத்திலிருந்து
வானத்திலிருந்து அக்னியை இறக்கி சத்துருக்களை அழிக்கிறார். Revelation 20 chapter 7 to 10th verses, you note out the verses and you go out to houses and you read there the Lord will send fire from heaven and they will be destroying the world. ஆகவே இயேசுவின் ரகசிய வருகைக்கு பிற்பாடு இந்த உலகம் 3 மிகப்பெரிய யுத்தங்களை சந்திக்கும். So after the secret coming of the Lord Jesus, the world will be saved, will be meeting 3 wars. முதலாவது இயேசுவின் ரகசிய வருகைக்கு சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனேயே நடக்கிற யுத்தம் தான் மூன்றாம் உலக மகா யுத்தம். First of all, the third world war will begin immediately after the rapture of the bride church. அந்த யுத்தத்திலே ஜெயித்து வரக்கூடிய தலைவனுக்கு தான் அந்த வலுசர்ப்பம் பூமியிலே விழுந்து அவனுக்கு தன்னுடைய அதிகாரத்தை கொடுத்து அவனை தலைவனாக அதிகாரப்படுத்துகிறது. And the particular person who will be overcoming this particular in the particular war, the dragon will give him the full power and authority and it will make him as a leader. ஆனால் அர்மகதோன் யுத்தம் வந்து யுத்தம் பண்ணினது தேவனும் ஜெயங்கொண்ட சபையும் வந்து அந்திகிறிஸ்துவோடு அவனுடைய சேனையோடு யுத்தம் பண்ணினார்கள். But in Armageddon war, the Lord God and his saints, they made the war with the Antichrist and his army. கோகுமாகு யுத்தம் தேவனும் அந்த வலுசர்ப்பத்தோடும் அவனுடைய கூட்டத்தாரோடும் பண்ணுகிறார். And Gog and Magog war will be with God and with the groups of the dragon. இந்த மூன்றாவது உலக மகா யுத்தம் எதற்காக நடைபெற போகிறது? What is the purpose of the third world war? இனி எசேக்கியேல் 38 அதிகாரத்தை நாம் கடந்து வரும்போது Again we will come back to the Ezekiel 38 chapter. அதிலே பங்கெடுக்கக்கூடிய நாடுகளின் பெயரை ஆவியானவர் சொல்லி இருக்கிறார். And what all the nations which will take part in that particular war, it has been mentioned by the Holy Spirit there. அந்த யுத்தமானது ரஷ்ய தேசத்தின் தலைமையிலே நடைபெறும். And that particular war will be under the head of Russia. எசேக்கியேல் 38 39 2 அதிகாரங்களிலே முதல் 2 வசனங்களிலே நீங்கள் தமிழிலே படித்தால் ஒரு வார்த்தை அங்க இல்லை. அதாவது மேசேக் தூபால் அடுத்து ரோஸ் தேசம் என்று மலையாளத்திலும் ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன் எழுதப்பட்டிருக்கிறது. In 38 chapter 39th verses, the first verse it has not been mentioned, the particular verse is not given, but in Malayalam Bible it is given like this. ரோஸ் தேசம் என்று சொன்னால் ரஷ்யாவுடைய பழைய பெயர் ரோஸ்லாண்ட். And a particular nation called Rose, it has been mentioned in the Malayalam Bible and original translation, but the Rose means the nation of Russia. ரோஸ்லாண்ட் ரஷ்யாவுடைய பழைய பெயர் ரோஸ்லாண்ட். And the whole name of Russia is Roseland. இந்த ரஷ்யாவானது ரஷ்யாவின் தலைமையிலே சில நாடுகள் இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாக எழும்பி வருகிறது. And the leadership of Russia, some of the nations will be coming against Israel. எசேக்கியேல் 38 அதிகாரத்திலே நாம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பெர்சியா என்ற முதல் நாட்டை படிக்கிறோம். Ezekiel 38 chapter 5th verse we read about Persia. பெர்சியா என்ற நாட்டினுடைய தற்காலத்திலே அது ஈரான் நாட்டை காட்டுகிறது. Now in the present day it signifies the land of Iran. இரண்டாவது எத்தியோப்பியா, secondly Ethiopia, மூன்றாவது லிபியா, thirdly Libya. நீங்கள் முதல் 3 வசனங்களை ரஷ்யாவை படிக்கிறீர்கள். And first 3 were things that we read about Russia. ரஷ்யாவின் தலைமையிலே ஈரான், எத்தியோப்பியா, லிபியா. And the leader of Russia, Iran, Ethiopia and Libya. அடுத்து கோமேர். Nextly we read Gomer. கோமேர் என்று சொல்வது ஜெர்மனியை காட்டுகிறது. And Gomer signifies the Germany. இன்றைக்கு EEC லே 12 நாடுகள் ஐரோப்பாவிலே காணப்படுகிறது. Today in EEC there are 12 nations in that particular organization. நான் ஆரம்பத்திலே சொன்னேன் அந்த 12 நாடுகளிலே ஜெர்மனியானது வெளியேறும். I told you in the beginning, in these 12 nations Germany will go out of that organization. ஏனென்றால் முதல் 2 உலக மகா யுத்தத்தை நீங்கள் கவனித்து பார்த்தால் ஜெர்மனிக்கும் கிரேட் பிரிட்டனுக்கும் தான் பயங்கரமான யுத்தமாக இருந்தது. Because in the first 2 world wars, if you listen carefully, that there was a great war between the Great Britain and other nations. இன்றைக்கு EEC என்று சொல்லக்கூடிய நாடுகளிலே ஒரு நாடாக அங்க வைக்கிற ஜெர்மனியானது மூன்றாம் உலக மகா யுத்தம் நடக்கும்போது ரஷ்யாவோடு சேர்ந்து இந்த கிரேட் பிரிட்டனுக்கு விரோதமாக எழும்பும். Now this German which is a member of EEC, but during the third world war that it will be coming out and it will go along with Russia to go up against Israel. அடுத்து தொகர்மா வம்சத்தார் என்று படிக்கிறோம். Nextly we read about Gadarlam. அது துருக்கி நாட்டை காட்டுகிறது. It signifies about Turkey. அப்ப இவர்கள் யாரோடு யுத்தம் பண்ண போகிறார்கள்? With whom that they will be beginning the war. அதை 13ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம். 13th verse we read it. அதாவது இஸ்ரேல் தேசத்திலே உள்ள ஆஸ்திகளை கொள்ளையிடுவதற்காக இவர்கள் ரஷ்யாவின் தலைமையிலே யுத்தத்துக்கு போகிறார்கள். That is to spoil the wealth of Israel under the leadership of Russia. They will be going to against Israel. 13ஆம் வசனத்தை வாசிப்போம். 13th verse. சேபா தேசத்தாரும் தேதாம் தேசத்தாரும் தர்ஷீசின் வர்த்தகரும் அதனுடைய பாலசிங்கங்களான அனைவரும் உன்னை நோக்கி நீ கொள்ளையிட அல்லவோ வருகிறாய் என்றும் நீ சூறையாடி வெள்ளியையும் பொன்னையும் ஆஸ்தியையும் எடுத்துக்கொள்கிறதற்கும் ஆடுகளையும் மாடுகளையும் பிடிக்கிறதற்கும் மிகவும் கொள்ளையிடுகிறதற்கும் அல்லவோ உன்னுடைய கூட்டத்தை கூட்டினாய் என்றும் சொல்லுவார்கள்.
இந்த மூன்றாம் உலக மகா யுத்தத்திலே ரஷ்யா தோல்வி அடையும் என்பதை, ரஷ்யாவின் தலைமையிலே காணப்படக்கூடிய நாடுகள் தோல்வி அடையும் என்பதை 39ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். In this 39th chapter the Lord God has said that in this third world war the Russia will be defeated and the nations along with Russia also will be defeated. இன்றைக்கு உலகத்தை நீங்கள் கவனித்து பார்த்தால், உலக செய்திகளை பார்த்தால், ஐக்கிய நாடுகள் சபையில இன்றைக்கு தலைவலி தரக்கூடிய தீர்க்க முடியாத ஒரே பிரச்சனை இஸ்ரேல் தேசத்துக்கும் பலஸ்தீனாவுக்கும் உள்ள பிரச்சனை. Now in the world news that we see, that is an unsolvable problem. That problem is between Israel and Palestine, which is giving much more troubles to the United Nations organization in America. ஒரு தேவனுடைய ஆலயம் கட்டும்படியாக இவர்கள் இன்றைக்கு பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேல் தேசத்தார் பிரயாசப்படுகிறார்கள். The Israel, they are laboring much more to build the temple of God in Israel. இன்றைக்குள்ள செய்திகளை படித்து பார்த்தால், ஐக்கிய நாடுகள் சபையிலே உறுப்பு நாடாய் காணப்படக்கூடிய நாடுகளிலே இஸ்ரேலுக்கு விரோதமாக எப்போதும் காணப்படுவது ரஷ்யாவும் அவருடைய கூட்டு நாடுகளும். In today in the world, the United Nations organization, the Russia and all the nations along with the Russia, they are always opposing this Israel. தேவனுடைய ஆலயம் கட்டுவதற்காக இன்றைக்கு அவர்கள் இரவும் பகலுமாக தேவனுடைய ஆலயத்துக்குரிய எல்லா பொருட்களையும் சேமித்து வைத்திருக்கிறார்கள். To build the temple of God, day and night, that they have gathered all the vessels or instruments which are necessary to build the temple of God there. அவர்கள் அடிக்கடி பலஸ்தீன தேசத்தோடு இஸ்ரேல் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறது. Often the Israel is making war with the Palestinians. ஆகவே ரஷ்யாவானது அதற்கு பலஸ்தீனாவுக்கு ஆதரவாக இருக்கிறது. And the Russia is a supporter to Palestine. ஆகவே எதிர்பாராத நேரத்திலே இவர்கள் ஆலயம் கட்டுவதற்காக தானே பிரச்சனை பண்ணுகிறார்கள் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் ஆலயம் கட்டுவதற்காக சேமித்து வைத்த அந்த பொருள்களை சூறையாடும்படியாகத்தான் இந்த யுத்தம் நடக்க போகிறது. So now this war will be taking place because to spoil all the vessels and instruments which they had prepared to build the temple of God there. அப்படி யுத்தம் பண்ண ரஷ்யாவும் அந்த கூட்டு நாடுகளும் போகிற வேளையிலே இஸ்ரவேலுக்கு ஆதரவாகத்தான் இந்த சேபா, தேதான், தர்சீசின் வர்த்தகர், அதனுடைய பாலசிங்கங்கள் புறப்பட்டு வருகிறார்கள். So at the time when the Russia and the other people, when they are going for to make the war with them, and this particular three nations that they will be coming along with the support to Israel. சேபா என்று சொல்வது யமன் நாட்டை காட்டுகிறது. And Sheba signifies the Yemen. தேதான் என்று சொல்வது ஈடன் நாட்டை காட்டுகிறது. Dedan signifies ஏடன். like Eden. அடுத்து தர்சீஸ் என்று சொல்வது கிரேட் பிரிட்டனை காட்டுகிறது. And Tarshish signifies the Great Britain. இந்த கிரேட் பிரிட்டன் தான் கடந்த 2 உலக மகா யுத்தத்திலும் ஜெயித்தது. This Great Britain had won the war in the 2 world wars. முதலாம் உலக மகா யுத்தத்திலே யூதர்களுக்கு சொந்த நாட்டுக்கு திரும்பி வர அனுமதி கொடுத்தது. In the first world war it gave the permission for the Jews to return to their own native land. இரண்டாம் உலக மகா யுத்தத்திலே கிரேட் பிரிட்டன் ஜெயித்து யூதர்களுக்கு சொந்த தேசத்தையே கொடுத்தது. In the second world war it gave them back their own native land in the hands of the Israelis. இனி ஆண்டவர் சொல்கிறார், இந்த மூன்றாம் உலக மகா யுத்தத்திலே ரஷ்யாவை கிரேட் பிரிட்டன் ஜெயிக்கும். அது என்ன செய்யும்? இந்த யூதர்களுக்கு ஆலயம் கட்ட அனுமதி கொடுக்கும். அதற்குள்ளாக இந்த கிரேட் பிரிட்டன்ல இருந்து ஒரு தலைவன் எழுப்பி வருகிறான். அவன் தான் அந்தி கிறிஸ்து. In this third world war the Great Britain will be able to overcome, it will be able to have the victory over Russia, and this Great Britain will give the permission for the Israelis to build the temple of God. Within this time among the Great Britain itself one person will be arising out. He will be the leader and he will be the Antichrist. இனி இஸ்ரவேல் தேசத்திலே அவர்கள் சேமித்து வைத்திருக்கிற ஆஸ்திகள் என்ன? ரஷ்யா எந்த ஆஸ்திகளை கைப்பற்றும்படியாக தன்னுடைய கூட்டு நாடுகளை அழைத்து இந்த மூன்றாம் உலக மகா யுத்தம் இஸ்ரேலுக்கு விரோதமாக புறப்பட்டு போகிறது. Now what are all the items that they had prepared to build the temple of God, and for what are all the material that the Russia and along with the other nations it is going to spoil Israel? நாம் தேவ ஜனங்களாகிய நாம் ஆசரிப்பு கூடாரத்திலே பயன்படுத்தப்பட்டதான எல்லா பனிமுட்டுகளை குறித்தும் நாம் படித்திருக்கிறோம். பல படங்களிலே நாம் பார்த்திருக்கிறோம். We the children of God had read about the tabernacle and all the vessels and instruments which were used in the tabernacle, that we all very well know about it. அப்படிப்பட்ட எல்லா பொருள்களையும் அந்த பனிமுட்டுகளையும் இன்றைக்கு செய்து வைத்து இஸ்ரேல் தேசம் காத்திருக்கிறது. உடன்படிக்கை பெட்டி, குத்து விளக்கு, இப்படி ஆசரிப்பு கூடாரத்திலே பயன்படுத்தப்பட்ட எல்லா பொருள்களையும் இஸ்ரேல் தேசமானது செய்து வைத்திருக்கிறது. அதனுடைய படத்தை தான், உண்மையான படத்தை இங்கே பார்க்கிறோம். All the vessels and instruments the Israel had prepared, the ark of covenant of God and the candlestick, everything had been prepared. Now we see a particular picture in here. அடுத்தபடியாக பலி செலுத்தும்படியாக சிவப்பு கிடாரி. இதுவரையிலும் இஸ்ரேல் தேசத்திலே அந்த சிவப்பு கிடாரி பிறக்கவே இல்லை. கடந்த 3 வருடங்களுக்கு முன்பாக இருந்துதான் இந்த சிவப்பு கிடாரி புதிதாக பிறக்க ஆரம்பித்திருக்கிறது. அதையும் பிடித்து அவர்கள் பலி செலுத்தும்படியாக ஒரு இன்ஸ்டிடியூட்ல கட்டி வைத்திருக்கிறார்கள். அந்த சிவப்பு கிடாரியுடைய உண்மையான படத்தை இங்கே பார்க்கிறோம். Now we see a picture here. In this particular picture that we see about the red heifer which was not remaining there for the past years, but now they were able to find it out and they had kept the animal also there. ஆசாரியனுடைய வஸ்திரங்கள், அவனுடைய தலைப்பாகை, கிரீடம், எல்லா பொருள்களும் இன்றைக்கு தயாரிக்கப்பட்டு
இஸ்ரேல் தேசமானது ஆலயம் கட்டுவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறது. And the garments and the crown which is to be worn out by the priest, and everything had been prepared, and they are waiting for the temple of God to be built there. ஆனால் ஆலயம் கட்டக்கூடிய இடத்திலே டூம்ஸ் ஆஃப் தி ராக் என்கிறதான ஒரு மசூதி இப்போது காணப்படுகிறது. But now in a place where they are to prepare the temple of God, now there dooms of the rock, it has been, there's a mosque there. ஆகவே தான் இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனாவுக்கும் அடிக்கடி யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. It is the reason that there is war often between Israel and Palestine. அப்ப எதிர்காலத்தில் ரஷ்யா என்ன செய்ய போகிறது? But in the future days, what the Russia will do there? இன்றைக்கு ஒரு யூதனை நீங்கள் எடுத்து கேட்பீர்களானால், ஒரு யூதனுக்கு என்ன அவனுடைய தரிசனம் என்னவென்று சொன்னால், எப்படி ஆகிலும் ஆலயம் கட்டப்பட வேண்டும், அது ஒன்றுதான் அவனுடைய நோக்கமாக இருக்கிறது. Today if you ask a Jew, then however the temple should be built there, it is only the purpose of a Jew in Israel. இரவும் பகலும் பிரயாசப்பட்டு தேவன் மோசேயினிடத்திலே ஒவ்வொரு பனிமுட்டுகளை எப்படி உண்டாக்க முடியாய் சொன்னாரோ அதே போன்று இன்னும் ஆலயமே கட்டவில்லை. ஆனால் அதுக்குரிய எல்லா பனிமுட்டுகளையும் அவர்கள் உருவாக்கி ரெடி பண்ணி வைத்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆலயம் கட்ட முடியாது. Now the temple is not being built, but now itself the day and night they are laboring and they are gathering the materials and wealth to prepare the temple, to prepare all the vessels and instruments of the tabernacle. இதை ஆண்டவர் யோவானுக்கு தரிசனத்திலே காண்பிக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் பார்க்கும்போது அந்த முதல் 3 வருட உபத்திர காலத்திலே தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்டிருக்கும். In Revelation 1st chapter 11th chapter first 2 verses we read that it was revealed to John, and in the period of the tribulation this temple will be built. பின்பு கைக்கோலுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தேவதூதன் என்று என்னை நோக்கி, நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்கிறவர்களையும் அளந்து பார். ஆலயத்திற்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு. பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 மாதம் அளவும் மிதிப்பார்கள். பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 இன்றைக்கு உலகத்துல எழுத்தின்படியான தேவனுடைய ஆலயம் இல்ல. Today in the world there is no literal temple of God. இயேசுவுடைய தீர்க்கதரிசனத்தின்படியே அந்த ஆலயம் இடிக்கப்பட்டு போனது. According to the prophecy of Jesus, the temple of God which was remaining in that land, it was built, it was completely put down. ஒரு மதில் மாத்திரமே காணப்படுகிறது. அந்த மதிலிலே தான் ஒவ்வொரு யூதனும் போய் தலையை அந்த மதிலிலே முட்டி கதறி கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கிறான். Only a part of the wall of the temple of God remains there, and each and every Jew used to go there and they used to hit over the wall there and they used to cry. இந்த மூன்றாவது உலக மகா யுத்தத்திலே கிரேட் பிரிட்டன் ஜெயிக்க போகிறது. In this third world war, Great Britain is going to have the victory. ரஷ்யா தோல்வி அடைய போகிறது. Russia will be defeated. அப்படி ஜெயித்து வருகிற வேளையிலே தான் at the time when we have the victory, இந்த வலு சர்ப்பமானது பூமியிலே தள்ளப்படுகிறது. this dragon was cast down to the earth. இனி வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தை நாம் படிக்கும்போது, now if we read Revelation 13th chapter, பூமியிலே தள்ளப்பட்டதான வலு சர்ப்பமானது இந்த மிருகத்துக்கு தன்னுடைய அதிகாரத்தை கொடுக்கிறது. the dragon which was cast down to the earth, it gave the power to that beast. இந்த மூன்றாம் உலக மகா யுத்தத்திலே ஜெயித்து வரக்கூடிய ராஜாவுக்கு தான் இந்த வலு சர்ப்பம் வந்து என்ன செய்கிறது? அவனை தான் அந்தி கிறிஸ்துவாக அபிஷேகம் பண்ணுகிறது. For the king for the person who will be the leader, who will be the king for in the third world war, who will be emerging out as the victor, and this dragon will give him the power and authority. பிரியமானவர்களே, இதெல்லாம் ஆதாரபூர்வமாக சரித்திரத்திலே சில சம்பவங்கள் நடந்திருக்கிறது. விலைக்கு சொல்ல சமயம் இல்லை. Beloved people, actually it has been proved historically, many incidents had happened, but now there's no time to elaborate it. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். Revelation 13th chapter 2nd verse. நான் கண்ட மிருகம் சிறுத்தை போல இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களை போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயை போலவும் இருந்தன. வலுசர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. தனிப்பட்ட ஒரு மனிதன் அவன் உலக மகா யுத்தத்திலே அந்த கிரேட் பிரிட்டன் ஜெயித்திருந்தாலும் கூட, even though a particular individual had overcome this third world war, அவன் ஒரு மனிதனாக இருக்கிறான், and he is also a man only. ஆகவே தன்னுடைய மனதிலே உள்ளபடி அவனை பயன்படுத்தி இந்த வலுசர்ப்பமானது இந்த உலகத்திலே ஆட்சி செய்யக்கூடியதாக இருக்கிறது. So what is in the mind of the dragon will be able to utilize the help of the particular person, and with the help of the particular person the dragon will be ruling the world. இனி 39ஆம் அதிகார எசேக்கியேல் முதல் 4 வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தால் ஆவியானவர் இங்கே சொல்லுகிறார், ரஷ்யாவை பார்த்து, நான் உன்னை இஸ்ரவேல் மலை தேசத்துக்கு வரப்பண்ணி உன்னையும் உன்னுடைய திரளான ராணுவத்தையும் இஸ்ரவேல் மலைகளிலே விழப்பண்ணுவேன். In Ezekiel 39th chapter first 4 verses, the Lord God had said that I will take you back to the Israel, and I will make all of you and the armies to fall down upon the mountains of Israel. ஏற்கனவே நடந்த 2 உலக மகா யுத்தங்களை குறித்தும் தீர்க்கதரிசன ரீதியாக மிகவும் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. About the 2 world wars which had happened already, through the prophecies it has been very detailed, very clearly explained in the Bible.
ஆண்டவர் சொன்னபடியே அது வார்த்தைக்கு வார்த்தை சரித்திரத்திலே நிறைவேறி இருக்கிறது. As it was told by the Lord God, in the same way, historically it has been proved and has been written. எசேக்கியேல் தீர்க்கதரிசி எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கை காண்கிறாரே, அந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு தான் இரண்டாம் உலக போரின் அனுபவமாய் இருக்கிறது. Ezekiel in his prophecy that he prophesied about the valley of bones. This valley of bones signifies the end of the second world war. எசேக்கியேல் தீர்க்கதரிசி இந்த தரிசனத்தை கண்டபோது இந்த பூமியிலே எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு இல்லை. At the time Ezekiel had seen this vision, there was no valley of bones. ஆனால் அந்த அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தால் அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், சிதறி இருக்கிறதான இஸ்ரவேல் ஜனங்களை ஒரே தேசத்திலே கொண்டு வந்து அவர்களை ஒரே ராஜ்யமாய் மாற்றுவேன். In this particular chapter, when we read that there the Lord God has said that Jews who have been scattered all over the world, I will be gathering them in a particular place and I will make them as one nation. அவர்களை ஒரே தேசமாக மாற்றுவேன், ஒரே ராஜா அவர்களுக்கு ராஜாவாய் இருப்பார். I will make them as one nation. One particular person will be the king over all the Israel. சாலமோனுக்கு மறைவுக்கு பிற்பாடு இரண்டாக பிரிக்கப்பட்டதான இஸ்ரவேல் ராஜ்யம். After the death of Solomon, the Israel kingdom was divided into two. இந்த இப்பொழுதுதான் இரண்டாம் உலக மகா யுத்தத்துக்கு பிற்பாடுதான் அது ஒரே ராஜ்யமாக இஸ்ரேல் என்கிற நாமத்திலே அழைக்கப்பட்டிருக்கிறது. Now after the end of the second world war only it was united. Now it has been named as the kingdom of Israel. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. ஆகவே மூன்றாவது உலக மகா யுத்தம் நடந்து அதிலே வரக்கூடிய தலைவனை விழுந்த வானத்திலிருந்து பூமியிலே விழுந்த வலுசர்ப்பமானது அவனை உலக தலைவனாக அறிமுகப்படுத்துகிறது, அவருக்கு அதிகாரத்தை கொடுக்கிறது. So the leader of the third world war who will be emerging out as a victor, and this dragon will give him the powers and authority so that he will be the super leader at the time. இதை குறித்து நாம் இன்னும் தெளிவாக விளங்க வேண்டுமானால் அந்த 7 மலைகளை பற்றிய ரகசியத்தை சரித்திர ரீதியாக படிக்க வேண்டும். To clearly understand this, that in historically we must read about the mystery of the 7 mountains. அடுத்து அந்த 10 ராஜாக்களை குறித்து நாம் சரித்திர ரீதியாக இன்றைக்கு நாம் கவனித்து பார்ப்போமானால் வார்த்தைக்கு வார்த்தை யோவான் கண்ட தரிசனம் நிறைவேறி வருகிறது. And about the 10 kings also, if we historically read it, then by word whatever the vision John had seen, it has been proved literally. ஆகவே வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. சபையானது இயேசுவின் ரகசிய அவர்களை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு வானத்திலே ஒரு யுத்தம் உண்டாயிற்று. After church was taken up in the secret coming of the Lord Jesus, and there was a war in heaven. அந்த யுத்தத்தின் முடிவிலே தான் வலுசர்ப்பம் பூமியிலே தள்ளப்படுகிறது. அதற்கு பிற்பாடு தான் இந்த பூமியிலே அந்திக்கிறிஸ்துவின் ஆட்சி ஆரம்பமாகிறது. At the end of the war, the dragon is cast down to the earth. Only after the dragon was cast down to the earth, the ruling of the Antichrist starts in the world. பேதுரு 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டபடி இந்த அணு ஆயுதங்களின் மூலமாக இந்த பூமியின் பெரும்பகுதி சுட்டரிக்கப்படுவது மூன்றாம் உலக மகா யுத்தத்தில் தான். And during the third world war, as it has been said by 2 Peter 3rd chapter 10th verse, all the world and the elements thereof shall be burnt only during the period of third world war. ஆகவே கடந்த 2 நாட்களும் நாம் ரோபோவை குறித்து சிந்தித்தோம். Last 2 days we have been meditating about robo. இனி அந்த ரோபோவை ஆவியானவர் எப்படி நியாயந்திருக்கிறார், அதனுடைய முடிவு எப்படி என்பதை நாம் ஆண்டவர் சித்தமானால் நாளை தினத்திலே நாம் பார்க்கலாம். So how will be the end of the robo? How the Holy Spirit is going to judge the robo? If it is the will of God, we will meditate it tomorrow. இந்த ரோபோ யார்? Who will be this robo? அந்திக்கிறிஸ்துவின் அதே ரூபத்திலே தான் இந்த ரோபோ செய்யப்பட்டது. In the same image of Antichrist, this robo was prepared. இன்றைக்கு இந்தியா தனி தேசமாகவும் அமெரிக்கா தனி தேசமாகவும் உலகத்தில் ஒவ்வொரு நாடுகளும் தனித்தனி நாடுகளாக இருக்கிறது. Now in the world, all over the world, America and India, every country is an individual country. அப்ப சர்வாதிகார ஆட்சி நடைபெற வேண்டுமானால், so if there be a dictatorship in this whole முழு உலகத்துக்கு ஒரு தலைவன் வர வேண்டுமானால், there should be a one world leader. அதற்கு உலகமகா மூன்றாம் உலகமகா யுத்தம் அவசியமாக இருக்கிறது. For that it is essential for the third world war. இன்றைக்கு வல்லரசு நாட்டின் தலைவர்கள் அவர்கள் அடிக்கடி அறிக்கை வெளியிடுகிறார்கள், வெகு சீக்கிரத்திலே இந்த உலகம் மூன்றாம் உலக மகா யுத்தத்தை சந்திக்கும். Now the leaders of the superpower nation often they do give the statement that very soon the world will be facing the third world war. அந்த மூன்றாம் உலக மகா யுத்தமானது யூதர்களுக்கு தேவையான ஆலயத்தை பற்றியதாக தான் காணப்படும். This third world war will be concerned with the temple of God which is necessary for the Jews. ஆகவே தான் முதல் 2 உலக மகா யுத்தங்களை நாம் தியானிக்கும் போது அதிலே கிரேட் பிரிட்டன் ஜெயித்தது, யூதர்கள் ஆதாயம் பெற்றார்கள். So when we meditate about the first 2 world wars, the Great Britain got the victory. In both the cases, only Jews had received the gain. நான் ஒரு முறை கூட சொல்கிறேன், முதலாம் உலக மகா யுத்தத்தில் கிரேட் பிரிட்டன் ஜெயித்தது சிதறி கிடந்த அடிமைகளாய் கிடந்த யூதர்களுக்கு சொந்த நாட்டுக்கு திரும்பி வரக்கூடிய அனுமதி கிரேட் பிரிட்டன் கொடுத்தது. In the first world war, Great Britain got the victory. So the Great Britain gave the permission to all the scattered Jews to go back to their own native land. இரண்டாம் உலக மகா யுத்தத்தில் கிரேட் பிரிட்டன் ஜெயித்தது, யூதர்களுக்கு சொந்த தேசம் கிடைத்தது. In the
Second World War, the Great Britain got the victory, and the people of Jews, the Israelites, they got their own native land in their own hands. ஆண்டவர் சொல்லுகிறார் மூன்றாம் உலக மகா யுத்தத்திலும் கிரேட் பிரிட்டன் தான் ஜெயிக்க போகிறது, ரஷ்யா தோல்வியடைய போகிறது. இந்த கிரேட் பிரிட்டன் ஜெயித்த பிற்பாடுதான் யூதர்களுக்கு ஆலயம் கிடைக்க போகிறது. And the Lord says that during the third world war also the Great Britain will have the victory and the Russia will be defeated, and at the end of the third world war the Jews will have the permission to build the temple of God in their own land. இதை நாம் இன்னும் ஆழமாக தியானிக்க வேண்டுமானால் தானியேலின் புத்தகத்துக்கு போக வேண்டும். If you want to meditate it deeply, then we should go to the book of Daniel. ஆகவே அந்த தானியேலின் புத்தகத்திலே மிகவும் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது, இந்த அந்தி கிறிஸ்துவினுடைய அனுமதியோடு அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை முதல் 3 வருட உபத்திரத்துல கைவிடப்பட்ட உபத்திர கால இரத்த சாட்சிகள் உபத்திரப்படுகிற அந்த வேளையில யூதர்கள் ஒரு பக்கம் ஆலயத்தை அந்திகிறிஸ்துடைய உதவியோடு ஆலயத்தை கட்டுவார்கள். During the first 3.5 years of tribulation period, at the time the first second church will be given the tribulation by the Antichrist. During this period of the Antichrist, with the help of the Antichrist, with the permission of the Antichrist, the Jews will be building the temple of God in Jerusalem. இன்றைக்கு இந்த ஐரோப்பா கூட்டு நாடுகள் ஒரு முழு உலகத்துக்கும் ஒரு தலைவன் தேவை என்று அடிக்கடி இதனுடைய தலைவர்கள் பேட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். Today these European countries often they are giving the announcement that the whole world needs a particular leader. வெகு சீக்கிரத்திலே இந்த உலகம் ஒரு மூன்றாவது உலக மகா யுத்தத்தை சந்திக்க போகிறது. Very soon this world is going to meet a third world war. அந்த யுத்தம் நடைபெறுவதற்கு முன்பாகவே ஆண்டவராகிய இயேசு தம்முடைய சபையை சேர்க்கும்படியாக மத்திய ஆகாயத்திலே அவர் வெளிப்படுகிறார். அதுதான் ரகசிய வருகை. But before the world war itself, the Lord Jesus will be appearing in the mid-year to gather the church, to gather the church. அந்த ரகசிய வருகையிலே யார் எடுத்துக்கொள்ளப்பட முடியும்? Who will be taken up in the secret coming of the Lord Jesus? இன்றைக்கு மொத்த உலகத்தில் உள்ள கிறிஸ்தவர்கள் 3 விதமாக பிரிக்கப்படுகிறார்கள். Now all over the Christians are separated, divided into 3 groups. முதலாவதாக இயேசுவின் ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட்ட ஜெயங்கொண்ட சபை. First of all, the overcoming church of God which will be taken up in the secret advent of the Lord Jesus. இரண்டாவதாக ரோபோவுக்கு எதிர்த்து நின்று இரத்த சாட்சியாய் மரிப்பவர்கள். Secondly, the people who do oppose the ruling of Robo and those who die as martyrs. அவர்களை சேர்க்கும்படியாக இயேசு மறுபடியும் மத்திய ஆகாயத்திலே வெளிப்படுகிறார். To gather them again, the Lord Jesus will be appearing in the middle. மூன்றாவதாக Thirdly, அந்த கைவிடப்பட்ட சபையில பெரும்பான்மையான ஜனங்கள் அந்த மிருகத்தின் மேல் ஏறி உட்கார்ந்து பிரயாணம் பண்ணுகிறார்கள். and many people who have been forsaken, who have been in the members of the forsaken church, and they'll be riding over the beast and they'll be worshiping it. அவர்களை நியாயம் தீர்க்கும்படியாகத்தான் பகிரங்கமாக ஆண்டவராகிய இயேசு இரண்டாம் வருகையின் மூன்றாம் கட்டத்திலே பூமிக்கு இறங்கி வருகிறார். So to judge them as the third part of the second coming of the Lord Jesus publicly will be coming there, will be coming upon the world to judge them. ஆகவே பிரியமானவர்களே, அருமையான கிறிஸ்தவ நண்பனே, இயேசுவின் ரகசிய வருகையிலே எல்லா கிறிஸ்தவர்களும் எடுத்துக்கொள்ளப்படுகிறது இல்லை. So beloved people, dear Christian friend, in the secret advent of the Lord Jesus, all the Christians will not be taken up in the coming of Jesus. இயேசு அன்புள்ளவரே, the Lord Jesus is full of love. அவர் இரக்கமுள்ளவரே, he is the merciful God. அவர் மனுக்குலத்துக்காக இந்த தூத்துக்குடியிலே காணப்படுகிற ஒவ்வொருவருக்காக இரத்தம் சிந்தின தேவன்தான். For the sake of the mankind, for the every person in Tuticorin, that he shed all of his blood. ஆனால் இயேசுவின் ரகசிய வருகையிலே நீ மனவாட்டியாய் மாறினால் மாத்திரமே அதிலே எடுத்துக்கொள்ளப்பட முடியும். But in the secret coming of the Lord Jesus, only if you have been changed as a bride, then only you will be taken up. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம், அற்புதங்கள் செய்தோம், பிசாசுகளை துரத்தினோம், இரவும் பகலும் ஜெபித்தோம் என்று சொல்வார்கள். On that day many people will say to Jesus that, oh Lord, we had prayed day and night, in thy name we had done the miracles, and in thy name we had cast away the devils, they will be saying. அபிஷேகம் இல்லாமல் தீர்க்கதரிசனம் சொல்ல முடியுமா? Without the anointing can you give the prophecy? அபிஷேகம் இல்லாமல் விசுவாசம் இல்லாமல் பிசாசை துரத்த முடியுமா? Without the anointing, without the faith, can you drive away the devils? ஆண்டவர் சொல்லுகிறார், அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள், நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாது. And the Lord God said, ye wicked doers, you go away from me, I do not know about you, the Lord said. ஆகவே தான் இயேசு சொல்லுகிறார், படுக்கையிலே படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். So Jesus said 2 will be lying on the bed, one will be taken up and the other will be left. வயலில் இருக்கிற 2 பேரில் ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 persons will be in the field, one will be taken up, other will be left. எந்திரம் அரைக்கிற 2 பேரில் ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 women will be grinding, one will be taken up, other woman will be left. பிரியமானவர்களே, வஞ்சிக்கப்பட்டு போகாதிருங்கள். இயேசுவின் ரகசிய வருகையிலே ஜெயங்கொண்ட மனவாட்டி சபை மாத்திரமே எடுத்துக்கொள்ளப்பட முடியும். Beloved people, be ye not deceived. In the secret advent of the Lord Jesus, only the overcoming saints of God, the bride church, only will be taken up. அப்படியானால் அந்த மனவாட்டி யார்? If it be so, then who is the bride? இதே யோவானுக்கு ஆவியானவர்
அந்த தூதனின் மூலமாக மணவாட்டியை காண்பித்துக் கொடுக்கிறார். To same John, through the angel, the bride was shown to John. நீ இங்கே வா, You come hither. ஆட்டுக்குட்டியாகிய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன். I will show you the bride, the lamb's wife. அப்படி சொல்லி அவர் ஒரு பெரிய நகரத்தை காண்பித்ததாக நாம் பார்த்தோம். Saying so that we had seen that he was shown a great city. 12 அஸ்திபார கற்களின் மேல் நிற்கக்கூடிய பெரிதும் உயரமான ஒரு மதில், அந்த மதிலானது வச்சிரக்கல்லால் கட்டி எழுப்பப்படுகிறது. And there was a great and high mountain, a high wall, and it was made of jasper, and it was standing upon 12 foundation stones. அந்த பட்டணம் சதுரமாக இருந்தது. And the city was square in shape. அதிலே 12 வாசல்கள் இருந்தது. There were 12 gates in it. இவையெல்லாம் ஆழமான சத்தியங்கள். These are all the deeper truths. 5 நாள் கூட்டங்களில் எல்லாவற்றையும் எங்களால் அறிவிக்க முடியாது. We are not able to announce it in 5 days meeting. ஆகவே பிரியமானவர்களே, பெரிதும் உயரமான மதில் நம்முடைய வாழ்க்கையில உண்டாக வேண்டும். Beloved people, a great and high mountain or wall should be built in our life. அந்த மதில் ஏசாயா 60:18 படி, ஏசாயா 26:1 படி அது ரட்சிப்பு. Isaiah 26:1 that it is of salvation. அந்த ரட்சிப்பானது பெரிதாக காணப்பட வேண்டும், உயரமாக காணப்பட வேண்டும். That salvation should be great and it should be very high. நேற்றைய தினத்திலே ஞானஸ்நானம் என்கிற ரட்சிப்பு வரை நாம் சந்தித்தோம். Yesterday that we had seen about the salvation called water baptism. பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அந்த ரட்சிப்பு மதிலை அடைந்தவன் அடுத்தபடியாக ஞானஸ்நானம் எடுக்கும்போது அந்த மதில் சற்று உயர்கிறது. The person who had received the forgiveness of sin, he had started to build the wall. Now after taking the water baptism, the wall is being built some more height. இனி அடுத்தபடியாக தீத்து 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும்போது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ளும் போது அந்த மதில் இன்னும் சற்று உயர்கிறது. Titus 3rd chapter 5th verse, when the man is receiving the anointing of the Holy Spirit, the wall is built up some more height. நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படி மறுஜன்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். இங்கே பரிசுத்தாவின் அபிஷேகம் ஒரு ரட்சிப்பாக இருக்கிறது. Here the anointing of the Holy Spirit, it is a salvation. ஆகவே பாவ மன்னிப்பை பெற்று ஞானஸ்நானம் எடுத்த ஒரு தேவனுடைய பிள்ளை அடுத்தபடியாக பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். A child of God who had received the forgiveness of sin, who had taken the water baptism, the next step that he should receive the anointing of the water of the Holy Spirit. ஏன் ஆண்டவர் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுக்கிறார்? What is the purpose? The Lord is administering, giving us the Holy Spirit. யோவான் 3ஆம் அதிகாரத்தை வாசிக்கும்போது when we read John the 3rd chapter, ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ளும்போது அவன் காற்றாக மாற்றப்படுகிறான். The Lord Jesus said, when a man receives the anointing of the Holy Spirit, that he will be changed as a wind. வேதத்திலே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை ஒரு காற்று கொப்பாக பார்க்கிறோம். Here the word of God, we read the anointing of the Holy Spirit as a wind. அபிஷேகம் மாத்திரமல்ல, ஆவியானவர் மாத்திரமல்ல, அவர் யாரை அபிஷேகிக்கிறாரோ அவர்களையும் இந்த பூமியிலே காற்று கொப்பாக காற்றாக அவர்களை மாற்றுகிறார். Not only the Holy Spirit is in the form of the wind, the person who has received the anointing of the Holy Spirit in this world, the Lord will change them as the winds. யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். John 3rd chapter 5th verse. இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அடுத்து கீழ வாசி. மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற கிறிஸ்தவ நண்பனே, அப்படியானால் அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்தவர்கள் ஏன் இயேசுவின் ரகசிய வருகையிலே கைவிடப்பட வேண்டும்? Oh, dear Christians, when you are saying that you have received the anointing of the Holy Spirit, if it be so, then why the anointed Christians also should be forsaken in the coming of the Lord Jesus? அபிஷேகம் பண்ணப்பட்ட எல்லா கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்களையும் அவர் வருகையிலே கொண்டு போகிறது இல்லை. There are lakhs and crores of Christians who have been anointed with the Holy Spirit. The Lord Jesus will not be taking up in the second coming of Jesus. பரிசுத்தாவின் அபிஷேகம் நமக்கு எதற்காக கொடுக்கப்படுகிறதோ அந்த நோக்கத்தை விளங்கிக் கொண்டு ஒவ்வொரு நாளும் அதை நம்முடைய வாழ்க்கையிலே பயிற்சிக்க வேண்டும். The purpose for which the Holy Spirit is given to us each and every day, that we should practice it in our life. இங்கே ஆண்டவராகிய இயேசு தான் சொல்லுகிறார், இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அல்ல,
ஆவியிலே பிறந்தவன் எவனோ அவனும் காற்றை போல் இருக்கிறான். Here the Lord Jesus himself had said, it is not my personal opinion who is born of the Spirit that he will be as a spirit. காற்றுக்கென்று வேதத்திலே பல்வேறு சுபாவங்களை நாம் பார்க்கிறோம். And we see the many natures for the wind. இங்கே ஆண்டவர் சில சுபாவங்களை சொல்லுகிறார். Here the Lord God has said about some of the natures. அது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது. Wherever it has the wind that it will be blowing in that particular அது direction. எங்கே இருந்து வருகிறது எங்கே போகிறது என்று ஒருவருக்கும் தெரியாது. From where it cometh and where it goes no one knows about it. அடுத்து அந்த காற்று ஒரு மனிதன் அனுபவிக்க முடியும், ஆனால் காற்றுடைய உருவத்தை ஒரு மனிதனுக்கு பார்க்க முடியாது. Next to the wind, the man can experience it, but he cannot see the form of the wind. அபிஷேகத்தை ஆவியானவர் ஜனத்துக்கு சபைக்கு கொடுக்க வேண்டிய நோக்கம் என்ன? What is the purpose? The anointing is given to the church. சபையானது மற்றவர்களுக்கு நற்கிரியை செய்யக்கூடியவர்களாய் மாற வேண்டும். அதே வேளையிலே காற்றை போல உருவம் தெரியாமல் தங்களை மறைத்துக் கொண்டு ஜீவிக்க பழக வேண்டும். The church should be able to give the good works to the other people. At the same time, while they are doing the good works, that they as a wind that they should be able to hide themselves, that they should not be showing to the other persons. ஆகவே தான் மனவாட்டியின் தகுதியை குறித்து உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும்போது Second chapter 14th verse, when we read about the worthiness of the bride, கன்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, and my dove which is hiding in the secret places of the high mountains. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அங்கே ராஜகுமாரத்திகள் 60 பேர், There the daughters of the king will be about 60. மறுமனையாட்டிகள் 80 பேர், The concubines will be 80. கன்னியருக்கோ தொகை இல்லை. But the virgins is without number. ராஜகுமாரத்திகள் அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்தவர்கள், And the daughters of the king that they will be the anointed children of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. மறுமனையாட்டிகள் பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களை வெளிப்படுத்துகிறது. Concubine signifies the Old Testament saints of God. அதாவது பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களுடைய சுபாவத்தோடு புதிய ஏற்பாட்டிலே ஜீவிப்பது. That the people, the Old Testament nature of the Old Testament saints of God, they will be living in the New Testament. தீமைக்கு தீமை, and the evil உதாசனத்துக்கு உதாசனம், and if the ugly other person are negative, கண்ணுக்கு கண், and eye for eye, இப்படி பதிலுக்கு பதில், and taking revenge. அப்படி பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களோட சுபாவத்தோடு புதிய ஏற்பாட்டிலே ஜீவிக்கிறவர்கள் தான் இந்த மறுமனையாட்டியின் கூட்டத்தார். These concubines are the people who do live with the nature of the Old Testament saints of God, yet they were living in the New Testament spirit. கன்னியருக்கோ தொகை இல்லை. But the virgins are without number. யார் இந்த கன்னியர்? Who are these virgins? அவர்கள் தான் உபத்திர காலத்து இரத்த சாட்சிகள். They are the martyrs of the tribulation spirit. அவர்களை யோவான் தரிசனத்திலே காண்கும்போது அவர்கள் பெரும் திரளான கூட்டத்தார் என்று யோவானுக்கு தரிசனத்திலே காண்பிக்கப்பட்டது. And to John the vision was shown to him that they were a great multitude of people. ஆகவே ராஜகுமார்த்திகளாக இந்த பூமியிலே எத்தனையோ லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்கள் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். So as the daughters of the king's daughter, many lakhs and lakhs of people they are receiving the anointing. அவர்களுடைய வாழ்க்கையிலே மதில் இருக்கிறது. In their life there is a wall. ஆனால் அந்த மதிலானது பெரிதான மதிலாக மாற்றப்பட வேண்டும். But that wall should be made as a great wall. அந்த மதிலுக்கு ஒரு கணம் இருக்கிறது. And that wall should have a honor in it. அதை நாம் பிற்பாடு படிக்கிறோம். Later on we will read it. அது எதை வெளிப்படுத்துகிறது? What is the significance of it? அது உள்ளான மனிதனிலே இந்த அபிஷேகத்தின் மூலமாக உண்டாகக்கூடிய பலனை வெளிப்படுத்துகிறது. It signifies about the inner strength which will be in the inner man of the man. அந்த எருசலேமின் மதிலுக்கு ஒரு கணத்தை நாம் படிக்கிறோம். That we read about the honor for the wall of Jerusalem. அந்த கணமானது that honor ஒரு கிறிஸ்தவனுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைக்கு உள்ளான மனிதனிலே ஒவ்வொரு நாளும் அவருடைய ஆவியினாலே பலப்படுத்தப்பட வேண்டும். A Christian or anointed Christian, each and every day that he should be strengthened in the inner man. இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு வரும்போது மாத்திரமல்ல, not only when we attend to these meetings, ஒவ்வொரு நாளும் அதை பயிற்சி செய்ய வேண்டும். உள்ளான மனிதன் அவருடைய ஆவியினாலே பலப்படுத்தப்பட வேண்டும். each and every day that inner man he should be strengthened by the Spirit of God. It should be exercised each and every day. அதைத்தான் அந்த மதிலினுடைய கணத்தை வெளிப்படுத்துகிறது. So it signifies the honor of the wall. அந்த மதிலானது வச்சிரக்கல்லினால் கட்டப்படுகிறது. That wall was built out of jasper. அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஜெயஜீவியம் செய்ய வேண்டும். And the anointed children of God, they should do the victorious life. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். If you live by the flesh, then you will be dying. Then if you live by the spirit, if you mortify the deeds of the flesh, then you will be able to live. அப்ப ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் தன்னை வெளிப்படுத்த வேண்டும் என்கிறதான எண்ணம் காணப்படுகிறது. So each and every man will have a desire that always to expose himself. ஆவியானவர் கொடுக்கப்பட்டதுடைய நோக்கம், the spirit, the purpose, the Holy Spirit was given to us. பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், to Peter the Lord God had said, நீ உன் கைகளை நீட்டுவாய்.
and you will be stretching out your நீ hands. முதிர் வயதுள்ளவனாகும் போது, When you become old, நீ அபிஷேகம் பண்ணப்படும் போது, at the time you are anointed, நீ கைகளை நீட்டுவாய். you will be stretching out your hands. வேறொருவன் அறையை கட்டி உன்னை இஷ்டமில்லாத இடத்துக்கு கொண்டு போவான். And another person will guard your loins and he will be taking you to the place where you will not be at the இந்த அனுபவம் அபிஷேகத்திலே உண்டாக வேண்டும். This experience that we should have in our anointing. நம்முடைய கைகளை நீட்டி ஒப்பு கொடுக்கிற அனுபவம் அபிஷேகத்தை நாம் பயிற்சிக்க வேண்டும். And in the anointing we should have an experience of stretching out our hands and we should surrender ourselves. ஆனால் தன்னை வெளிப்படுத்த முடியாத கிரியை செய்யக்கூடியவர்கள் ஒரு நாள் இதை பற்றி கவலைப்படவே மாட்டார்கள். But the person who do have the desire to expose about their own self, they will never think about this. அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்தாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தாலும் ஒரு உருவத்தை அங்கே ஸ்தாபிக்க விரும்புகிறார்கள். Even though they may be the children of God, even though they are anointed with the Holy Spirit, they would like to establish their own self at the place. நம்முடைய ஆண்டவர் ஒரு உருவத்தை வைத்து வணங்கும்படியாக சொல்லவில்லை. And they would like to place an image there. Our God never allowed the people to worship an image. காற்றுக்கு உருவம் இல்லை. The wind or the spirit doesn't have any form. ஆகவே மணவாட்டி சபை அந்த புறா உத்தமி மறைந்து ஜீவிக்க பயிற்சி எடுக்க வேண்டும். So the bridal church, the dove, the upright one, that she should have the practice of hiding herself. மாத்திரமல்ல, not only that, இது வச்சிரக்கல்லால் கட்டப்படுவது எதை காட்டுகிறது? what is the significance that it was made of jasper stone? அபிஷேகம் பண்ணப்பட்ட பிற்பாடு ஒரு மனிதன் தேவனுடைய ஆலயமாக மாற்றப்படுகிறான். After anointing, a man was changed as a temple of God. 1 கொரிந்தியர் 3:16 படியும் 1 கொரிந்தியர் 6:19 படியும் அவன் பரிசுத்த ஆவியின் ஆலயமாக தேவ ஆலயமாக அபிஷேகத்தின் மூலமாக மாற்றப்படுகிறான். 1 Corinthians 3:16 by the anointing of the Holy Spirit, a man is changed as a temple of God. வருகைக்கு போக வேண்டுமானால், if you want to be caught up in the secret advent of Jesus, இந்த தேவனுடைய ஆலயத்திலே பல பாத்திரங்கள் இருக்கிறது. and there are many vessels in the temple of God. இங்கே நாம் யூதர்களுடைய தரிசனத்தை பார்க்கிறோம். Now we read about the vision of a Jew. ஒரு உடன்படிக்கை பெட்டி, ஒரு குத்துவிளக்கு, இப்படி விளையாடப்பட்ட பொருள் ஆண்டவர் சொன்னபடியே அந்த மாதிரியின்படியே உருவாக்கி வைத்துக் கொண்டு யூதர்கள் இப்போது தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். Now the Jews are earning after making the Ark of Covenant and the golden and the candlestick. Everything was prepared according to the pattern given for them to prepare the tabernacle. Now they are waiting for the temple of God. நாம் ஆவிக்குரிய யூதர்களாய் இருக்கிறோம். And we are the spiritual Jews. அபிஷேகத்தின் மூலமாக தேவன் நம்மை ஆலயமாய் மாற்றி இருக்கிறார். By the anointing, God hath made us as a temple of God. இந்த ஆலயத்திலே 20 பாத்திரங்கள் காணப்படுகிறது. In this temple there are 20 kinds of vessels. இந்த 20 பாத்திரங்களையும் அபிஷேகத்தின் உதவியினால் யார் குற்றமில்லாமல் காத்துக் கொள்கிறார்களோ அவர்கள்தான் இயேசுவின் ரகசிய வருகையிலே போக முடியும் என்று 1 தெசலோனிக்கேயர் 5:23 வசனத்திலே நாம் படிக்கிறோம். 1 Thessalonians 5th chapter 23rd verse, we read there that all the person who are keeping all these 20 vessels of the temple of God without any blame in it, they only will be caught up in the coming of the Lord Jesus. We read, மனிதனை தேவன் ஆவி உள்ளவனாய் படைத்திருக்கிறார். and God hath made the man with the spirit in it. அதிலே 10 பாத்திரங்கள் காணப்படுகிறது. And in the spirit there are 10 vessels. முதலாவது சிந்தை, And first of all the thought, இரண்டாவது சித்தம், secondly the will, மூன்றாவது அறிந்து கொள்வது, thirdly the knowing part, நான்காவது புரிந்து கொள்வது, thirdly the understanding part, ஐந்தாவது எண்ணங்கள், fifthly the imagination, ஆறாவது தோற்றங்கள், sixthly the other thing, ஏழாவது ஞாபகம், thoughts and remembrance, எட்டாவது தியானம், eighthly the meditation, ஒன்பதாவது தேடுதல், ninthly the seeking part, பத்தாவது நினைவுகள். tenthly the remembrance. மனிதனுடைய ஆவியிலே இந்த 10 அம்சங்களும் காணப்படுகிறது, 10 பாத்திரங்கள் காணப்படுகிறது. And all these 10 aspects or 10 vessels are in the mind of the man. இந்த பாத்திரங்களை தீட்டுப்படுத்த முடியாது பிசாசு கிரியை செய்கிறான். But the devil is always working to defile these vessels. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது இல்லை. All the anointed children will not be taken up in the coming of Jesus. இந்த வசனத்தை வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 5:23. 1 Thessalonians 5:23. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்ப நம்முடைய ஆவி, ஆத்தும, சரீரம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரகசிய வருகையிலே வரும்போது யாருடைய ஆவி, ஆத்தும, சரீரம் குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள்தான் வருகைக்கு போக முடியும். அவர்கள் மாத்திரமே வருகைக்கு போக முடியும். அப்ப ஆத்துமாவுல 5 பாத்திரங்கள், சரீரத்திலே 5 பாத்திரங்கள். ஆத்துமாவிலே சுபாவங்கள், எழுச்சிகள், வாஞ்சைகள், ஆசாபாசங்கள், தெரிந்து கொள்ளுதல், இந்த 5 பாத்திரங்கள். சரீரத்திலே கண்கள், காதுகள், மூக்கு, வாய், தோல், இந்த 5 பாத்திரங்கள். இந்த 20 பாத்திரங்களையும் அபிஷேகத்தினால் நாம் தீட்டுப்படாமல் காக்க வேண்டும். அதுதான் வச்சிரக்கல்லால் இந்த 3வது முதல் கட்டி எழுப்பப்படுகிற அனுபவம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். நான் கடைசியாக சுருக்கமாய் சொல்லி முடிக்கிறேன். பாபிலோன் சாம்ராஜ்யத்துல எழுத்தின்படியான தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களை பாபிலோனின் ராஜாக்கள் தீட்டுப்படுத்தினார்கள். அப்பொழுது ஆண்டவர் தேவனுடைய கை வந்து சுவற்றிலே எழுதினது. எழுத்தின்படியான ஆலயத்தின் பாத்திரங்கள் நீங்கள் இங்கே பார்க்கிறீர்களே, இது போன்ற பாத்திரங்கள் சாலமோனுடைய ஆலயத்திலே காணப்பட்டது.
அந்த ஆலயத்தின் பாத்திரங்களை தான் பாபிலோனின் ராஜா தீட்டுப்படுத்தினான். அப்போது தேவனுடைய கரம் இறங்கி வந்து சுவற்றிலே எழுதினது, மெனே மெனே தெக்கேல் உப்பார்சின். அவர் அர்த்தம் என்னவென்று சொன்னால், என்னுடைய ஆலயத்தின் பாத்திரத்தை நீ தீட்டுப்படுத்தினபடினால் நீ தராசிலே நிறுக்கப்பட்டு குறைய காணப்படுகிறாய், உன் ராஜ்யம் முடிவுக்கு வந்தது. பிரியமானவர்களே, நம்முடைய சரீரம் ஆவிக்குரிய ஆலயம், தேவனுடைய ஆலயம். இது பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும். இதுல 20 பாத்திரங்கள் இருப்பதாக நான் சொன்னேன். இந்த பாத்திரத்தை இப்பொழுது பிசாசு தீட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிறான். நம்மால் ஜெயிக்க முடியவில்லை, பல தோல்விகள் வருகிறது. நாம் தொடர்ந்து தேவ சமூகத்தில் வாஞ்சையோட தவிப்போட ஜெயத்துக்காக நாம் ஒவ்வொரு நாளும் காத்திருப்போம். ஆனால் பிரியமானவர்களே, எழுத்தின்படியான தேவாலயத்தின் பாத்திரங்களை தீட்டுப்படுத்துவதற்காக அன்றைக்கு பிதாவாகிய தேவனுடைய கரம், அந்த சொந்த கரம் பாபிலோனின் சோற்றிலே மெனே மெனே தெக்கேல் உப்பார்சின் என்று எழுதினதே, அந்த தேவனுடைய கரம் எழுதினதே. அப்படியானால் புதிய ஏற்பாட்டு சபையிலே அவருடைய ஆலயமாக, தேவனுடைய சொந்த ஆலயமாக காணப்படுகிற ஒவ்வொருடைய ஆவி ஆத்மா சரீரத்திலே காணப்படுகிற 20 பாத்திரங்களை இன்றைக்கு எத்தனையோ வல்லமைகள் தீட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிறதே. நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம். இந்த வசனத்தை விசுவாசியுங்கள். எரேமியா 51:11 வாசிக்கிறோம், பாபிலோனை அழிக்க வேண்டும் என்பதே கர்த்தருடைய நினைவு. எரேமியா 51:11 வீட்டில் படித்து பாருங்கள். கர்த்தர் சொல்கிறார், பாபிலோனை அழிக்க வேண்டும் என்பது என்னுடைய நினைவு. ஏன் தெரியுமா? இது என்னுடைய ஆலயத்துக்காக நான் வாங்கும் பலி. இது என் ஆலயத்துக்காக நான் வாங்கும் பலி. கர்த்தர் பாபிலோனை பழி வாங்கினார். தம்முடைய எழுத்தின்படியான ஆலயத்தை, பாத்திரத்தை அவர்கள் தீட்டுப்படுத்தினதற்காக. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ அபிஷேகத்தின் மூலமாக தேவனுடைய ஆலயமாக மாற்றப்பட்டிருக்கிறாய். உனக்கு 20 பாத்திரங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு உலகம், மாமிசம், பிசாசு உன்னை தீட்டுப்படுத்துகிறது, உன்னை தோல்வியடைய பண்ணுகிறது. நீ ஜெயமில்லாமல் தவிக்கிறாய். நம்பிக்கை இழக்க வேண்டாம், அதைரியப்பட வேண்டாம். தொடர்ந்து தேவ சமூகத்தில், ஆவியானுடைய சமூகத்தில் விடுதலை கிடைக்கும் வரை, ஜெயம் கிடைக்கும் வரை காத்திருப்போமாக. அப்போது நான் வாஞ்சையோடு காத்திருப்போமானால் நான் பிதாவை நோக்கி கெஞ்சுகிறேன். இந்த 3ஆம் நாள் கூட்டத்தில் பிதாவை நான் அழைக்கிறேன். 1ஆம் நாள் கூட்டத்தில் இயேசுவின் ரத்தம் வந்தது, 2ஆம் நாள் கூட்டத்தில் இயேசுவின் மரணமே வந்தது. ஆனால் இந்த 3ஆம் நாள் கூட்டத்தில் நான் பிதாவின் கரத்தை இந்த தூத்துக்குடிக்கு அழைக்கிறேன். பிதாவின் கரத்தை அழைக்கிறேன். பாபிலோன் சாம்ராஜ்யத்திலே அந்த சோற்றிலே மெனே மெனே தெக்கேல் உப்பார்சின் என்று எழுதின எங்கள் தேவனின் கரம் இப்போது எங்கே? அந்த கரம் இறங்கட்டும் ஆண்டவரே. இதோ உம்முடைய ஜனங்கள், அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனங்கள் பூரணமாகும்படியாக, ஜெயமில்லையே, விடுதலை இல்லையே என்று தவிப்பதை நோக்கி பார்ப்பீராக. உம்முடைய ஜனத்தை நோக்கி பாரும் ஆண்டவரே. இந்த ஆவிக்குரிய ஆலயத்தை தீட்டுப்படுத்தும்படியாக கிரியை செய்கிற சகல பிசாசின் வல்லமைகளை நியாயம் தீர்க்கும்படியாக, அந்த பிசாசின் வல்லமைகளை நியாயம் தீர்க்கும்படியாக பிதாவே, தேவனே, பாபிலோனிலே இறங்கின அந்த கரம் இந்த 3ஆம் நாள் கூட்டத்திலே தூத்துக்குடியிலே இறங்கி வருவதாக நாம் விசுவாசித்தால், எல்லாரும் கண்களை மூடி விசுவாசித்த கரத்தை பார்ப்போம். பிதாவின் கரம் ஒரு சத்தத்தோடு வருகிறது. மெனே மெனே தெக்கேல் உப்பார்சின். பிதா சொல்லுகிறார், என்னுடைய பிள்ளைகளை, இந்த தூத்துக்குடியில் காணப்படுகிற என்னுடைய தேவ ஜனங்களை பிசாசே, அவர்கள் ஆவியை நீ தீட்டுப்படுத்தினாயே, ஆத்மாவை தீட்டுப்படுத்தினாயே, சரீரத்தில் தோல்வியை கொண்டு வந்தாயே, இதோ உன் ராஜ்யம் முடிவுக்கு வந்தது. நான் உன்னை நியாயம் இருக்கிறேன். மெனே மெனே தெக்கேல் உப்பார்சின். உனக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா பிசாசின் வல்லமைகளையும், எல்லா சாத்தானின் வல்லமைகளையும் நீ ஏன் கணக்குகிறாய்? நீ ஏன் பின்மாற்றத்தில் போயிருக்கிறாய்? என்னால் இந்த வாழ்க்கை வாழ முடியவில்லையே, என்னால் முடியவில்லையே என்று தவிக்கிற ஒரு சிலரை நான் காண்கிறேன். நான் மனவாட்டியாய் மாற முடியுமா? நான் இயேசுவின் ரகசியத்திலே போவேனா என்று சந்தேகப்படுகிற ஒரு சிலரை காண்கிறேன். இதோ ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய பிள்ளையே, இந்த தூத்துக்குடியிலே 3ஆம் நாள் கூட்டத்திலே உனக்காக இறங்கி வந்தது மனித கரம் அல்ல, பிதாவாகிய தேவனுடைய சொந்த கரம். மெனே மெனே தெக்கேல் உப்பார்சின். உங்கள் தனிப்பட்ட ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் போராடுகிற பிசாசை பார்த்து பயப்பட வேண்டாம்.
உங்களுக்காக தேவனுடைய கரம், பிதாவின் கரம் இறங்கி வந்திருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிள்ளைக்கு விரோதமாய் போராடின சகல வல்லமைகளையும் இதோ நான் நியாயம் தீர்க்கிறேன். பிசாசே, உன் ராஜ்யம் முடிவுக்கு வந்தது. என் ஜனத்தை நான் விடுவிக்கிறேன். விசுவாசத்தோடு இந்த கரத்தை நோக்கி பார்ப்போம். ஆனால் நம்முடைய பகுதியில் நாம் செய்ய வேண்டியது ஒன்று உண்டு. தோல்வி உள்ளதான நாம், விழுகை உள்ளதான நாம், பாவம் உள்ளதான நாம் பின்மாற்றத்தில் அப்படியே தேவனை விட்டு போய்விடக்கூடாது. ஒரு நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும். யூதா சொல்லுகிறார், நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக, நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற காத்திருங்கள், காத்திருங்கள். நம்பிக்கை இழக்காத தேவஜனமே, சந்தேகப்படாதே. இதோ பிதாவின் கரம் உனக்காக இந்த தூத்துக்குடியில இறங்கி வந்திருக்கிறது. கர்த்தருடைய வருகையில் நாம் காணப்படும்படியாக நாம் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய், நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த தேவனுடைய வசனம் வாசிக்கப்பட்டதை நாம் கேட்டோம். அவருடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தி இருக்கலாம், அவருடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனங்கள் உரைத்திருக்கலாம், அவருடைய நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்திருக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனாலும் கூட ஆண்டவர் அவர்களை பார்த்து, அக்கிரம செய்கைக்காரரே, நான் உங்களை அறியேன், ஒரு காலம் உங்களை அறியேன், என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொன்னார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நமக்கு அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் பாவங்களை நம்மை கழுவி சுத்திகரிக்க கிருபையும் இரக்கமும் தயம் உள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய ஜீவிதத்தில் என்ன குறை குற்றங்கள் கடந்து வந்தாலும் கூட அந்த இரக்கமுள்ள தயவுள்ள தேவன் நாம் நம்முடைய குறை குற்றங்களுக்காய் மெய் மனஸ்தாபப்படும் போது அவளை மன்னிக்கிறார், அவைகளை மறந்து போகிறார். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு அகற்றி விடுகிறாரே. நம்முடைய பாவங்களை எல்லாம் தன்னுடைய முதுகுக்கு பின்னாக அவர் எரிந்து விடுகிறாரே.
கடலின் ஆழத்தில் போட்டு விடுகிறாரே, அதாவது இனி ஒருபோதும் அவைகளை ஆண்டவர் நினைவுகூர போகிறதில்லை. நம்முடைய பாவங்களை அவர் மன்னிக்கும் போது நம்முடைய பாவங்களை அவர் மறக்கிறார். இனி ஒருபோது நாம் அந்த பாவங்களை செய்தவர்களாக ஒருபோதும் அவர் நினைவு கூற மாட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் இப்படியாக பாவங்கள கழுவி நம்மை அனுதினமும் சுத்திகரித்தாலும் கூட தொடர்ந்து அந்தந்த பாவங்கள் அந்தந்த பலவீனங்கள் நம்மை மேற்கொள்ளுகிறதை காணுகிறோம். அந்த பாவத்தின் வல்லமைகள் நம்மை மேற்கொள்ளாதபடி நாம் அவைகளிலிருந்து விடுதலையாக்கப்படும்படியாகத்தான் ஆண்டவர் பிதாவிடத்திலிருந்து பரிசுத்த ஆவியை பெற்று நம்மை பொழிந்தருளி இருக்கிறார். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்களை நான் வாசிக்கும் போது, கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று முதலாவது வாசிக்கிறோம். இரண்டாவதாக, ஆவியாயிருக்கிற கர்த்தரால் தானே மகிமை மேல் மகிமையை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம் என்பதாக நாம் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த 2 வேளைகளையும் இந்த 2 காரியங்களும் முக்கியமாக நம்முடைய ஜீவியத்தில் நிறைவேற்றும்படியாக விரும்புகிறார். தேவனுடைய பிள்ளையை, நீ பயப்படாதே, உன்னுடைய தோல்விகளை கண்டு நீ சோர்ந்து போகாதே. இந்த ஜீவியத்தில் எனக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா? இந்த பாவத்தின் வல்லமையிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்குமா? இந்த கோபத்திலிருந்து விடுதலை கிடைக்குமா? இந்த கசப்பிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா? இந்த மாம்சீகமான இச்சைகளிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்குமா என்று சொல்லி நீ கலங்கி தவித்து ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீர் விட்டு அழுத நேரங்கள் உண்டு. இதோ கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு பக்கம் என்னுடைய பரிசுத்த இரத்தம் பாவங்களை உன்னை கழுவி சுத்திகரிக்கிறது, மற்றொரு பக்கம் நான் உனக்கு தருகிறதான பரிசுத்தாவின் அபிஷேகமாகிய அந்த தேவனுடைய அன்பானது அதனால் நீ நிரப்பப்படும் போது அது உன்னை அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்குகிறது. அந்த பாவ கட்டில் இருந்து உன்னை விடுதலையாக்குகிறது. அந்த பாவமாகிய நுகத்தடியை அது முறித்து போடுகிறது. அது மாத்திரமல்ல, அந்த அபிஷேகமானது கிறிஸ்துவின் சுபாவத்துக்குரிய ஒரு மகனாக மகளாக நம்மை மறுரூபப்படுத்துகிறது. ஆகினால் தான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் நிறைவு நமக்கு மிகவும் அவசியம். நம்முடைய சொந்த பலத்தை கொண்டு நம்மாலை விடுதலை பெற்றுக் கொள்ள முடியாது. நம்முடைய சொந்த பலத்தை கொண்டு அல்லாவிட்ட நம்முடைய சொந்த எண்ணங்களை கொண்டு நம்முடைய வாஞ்சை நிமித்தம் நாம் அவருடைய திவ்ய சுபாவத்துக்கு சாயலுக்குரியவர்களாய் நாம் மாற்றப்பட்டு விட முடியாது. ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், தேவனுடைய கற்பனைகளை நடக்க எனக்கு மிகுந்த வாஞ்சை உண்டு, பிரியம் உண்டு, ஆனால் அப்படி நடப்பதோ என்னிடத்தில் இல்லை என்று சொல்லி நான் ஒரு நிர்பந்தமான மனுஷன் என்று பரிசுத்த பவுல் கதறுகிறதை நாம் காண்கிறோம். சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உன்னை பரிசுத்த இரத்தத்தால் கழுவி சுத்திகரித்திருக்கிறார். அதோடு கூட பரிசுத்தாவின் அபிஷேகத்தையும் கூட நீ பெற்றுக் கொள்வாயாக. இந்த கடைசி நாட்களில் மாம்சமான யாவரும் கர்த்தர் தன்னுடைய அபிஷேகத்தை ஊற்றிக் கொண்டிருக்கிறார். உனக்கு அபிஷேகம் தேவை. ஒரு மேன்மையான ஜீவியத்தை செய்ய நீ வாஞ்சிக்கிறாய். கர்த்தருடைய வருகையில் காணப்பட நீ விரும்புகிறாய். அந்த எக்கால சத்தத்தை கேட்கும் போது மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு கூட என்றென்றைக்கும் இருக்கும்படியாக மத்திய ஆகாசத்தில் எடுத்துக் கொள்ளப்படும்படியாக நீ வாஞ்சிக்கிறாய். அந்த அந்த கிறிஸ்துவின் நாட்களுக்குள்ளாக போக நீ இஷ்டப்படுகிறது இல்ல. சொல்லப்பட்ட அந்த 3 யுத்தங்களிலும் நீ காணப்பட நீ இஷ்டப்படுகிறது இல்ல. அதற்குன்பாக உண்டாயிருக்கிற ஆண்டவருடைய அந்த ரகசிய வருகையிலே நீ உன்னுடைய குடும்பம் காணப்பட நீ வாஞ்சிக்கிறாய். ஆண்டவருடைய பரிசுத்த இரத்தத்தால் கழுவி சுத்திகரிக்கப்படுகிற நீ பரிசுத்த ஆவியின் நிறைவையும் பெற்றுக் கொள்ளும் போது, ஒவ்வொரு நாளும் அந்த ஆவியின் நிறைவுக்கு உன்னை ஒப்புக் கொடுக்கும் போது, அந்த அபிஷேகமானது எல்லா பாவத்தினுடைய வல்லமையிலிருந்து உன்னை விடுதலையாக்கும். அந்த அபிஷேகமானது கிறிஸ்துவுடைய திவ்ய சாயலுக்குரிய மகளாக உன்னை உருவாக்கி எடுக்கும். ஆகையால் இந்த வேளையில் ஒன்று கூட பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் நிறைவுக்கு நான் நம்மை ஒப்புக் கொடுப்போமாக. கர்த்தர் நம்முடைய மத்தியிலே கிருபையுள்ளவராய் தயவுள்ளவராய் கடந்து வந்திருக்கிறார். உன்னுடைய நிலவரங்களை அறிந்தவராய் உன்னை விடுதலையாக்கும்படியாய் கிறிஸ்துவுடைய திவ்ய சாயலுக்குள்ளாக உன்னை உருவாக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறார். கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தால் உன்னை நிரப்பும்படியாக கடந்து வந்திருக்கிறார். இன்றைக்கு நீ அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள போகிற நாளாக இருக்கிறது. கர்த்தர் தன்னுடைய வல்லமையினால் உன்னை இடைக்கட்ட போகிற ஒரு நாளாக இது இருக்கிறது. ஆகையால் கர்த்தருடைய சமூகத்தை உன்னை ஒப்புக் கொடுப்பாயாக. நீ அவரை நோக்கி பார்ப்பாயாக. இதோ கர்த்தருடைய கரம் உன் மேல் வந்து அமருகிறது. கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணுகிறார். கர்த்தர் வல்லமையினால் உன்னை நிரப்புகிறார்.
சர்வத்தையும் கீழ்ப்படுத்தும் வல்லமை சர்வத்தையும் கீழ்ப்படுத்தும் வல்லமை சகலமும் செய்தோரா தைரியமாய் நின்றீர சத்துவம் தாரும் ஐயனே சகலமும் செய்தோரா தைரியமாய் நின்றீர சத்துவம் தாரும் ஐயனே சர்வத்தையும் கீழ்ப்படுத்தும் வல்லமை ஹalleluya சர்வத்தையும் கீழ்ப்படுத்தும் வல்லமை இது மலைக்கு வல்ல சகலமும் செய்தோரா தைரியமாய் நின்றீர சத்துவம் தாரும் ஐயனே சகலமும் செய்தோரா தைரியமாய் நின்றீர சத்துவம் தாரும் ஐயனே சர்வத்தையும் கீழ்ப்படுத்தும் வல்லமை இது மலைக்கு வல்ல சர்வத்தையும் கீழ்ப்படுத்தும் வல்லமை இது மலைக்கு வல்ல சர்வத்தையும் கீழ்ப்படுத்தும் வல்லமை Yes! சர்வத்தையும் கீழ்ப்படுத்தும் வல்லமை இது மலைக்கு வல்ல 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 சர்வத்தையும் கீழ்ப்படுத்தும் வல்லமை ஹalleluya ஹalleluya சர்வத்தையும் கீழ்ப்படுத்தும் வல்லமை சர்வத்தையும் கீழ்ப்படுத்தும் வல்லமை Hallelujah! 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 Tudana mukarabanu yendire mikanari antidana makarabaude. Amandare. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். அமலாட் 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 ஆமென் ஆமென் ஆமென். ஜெபம் பண்ணுவோம். அன்பிரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, உம்மை நன்றியுள்ள இதோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த 3ஆம் நாள் மாலை வேளையிலேயும் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் எங்கள் மத்தியில் இறங்கி வந்து இந்த கூட்டத்தின் தொடக்கத்திலிருந்து முடிவரை உம்முடைய மகிமையினால் நிறைத்து ஆசீர்வதித்தபடியினால் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய கூட்டத்தின் ஒவ்வொரு பகுதிகளையும் உம்முடைய மகிமையின் பிரசன்னம் காணப்பட்டது. ஆவியானவரே முழுவதுமாய் பொறுப்படுத்தி நடத்தினபடியினால், ஆவியானுடைய வல்லமை பிரத்யட்சமாய் கிரியை செய்தபடியினால் ஸ்தோத்திரம். உங்களுடைய பாட்டுகள், ஜெபங்கள், வசனங்கள் அனைத்தையும் தேவ ஆவியினால் நிறைத்தபடியினால் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேவ சமூகத்துக்கு உம்முடைய ஜனங்களை தடைகளை நீக்கி கொண்டு வந்தபடியினால் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாலை வேளையிலேயும் தேவரீர் எங்களுக்கு வெளிப்படுத்தின சத்தியங்களுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வருகை மிக மிக சமீபம் என்பதை கர்த்தாவே இந்த நாட்களில் நீர் பிரத்யட்சமாய் எங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீர். வரப்போகிறதான நியாய தீர்ப்பை குறித்து, கர்த்தாவே இந்த பூமிக்கு ஏற்பட போகிறதான பயங்கரமான அழிவை குறித்து, சம்பவங்களை குறித்து நீர் பிரத்யட்சமாய் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறபடியினால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். உம்முடைய வருகைக்கு முன்பாக
நாங்கள் எங்களுடைய ஜீவியத்தை எப்படி ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று இந்த நாட்களில் நீர் எங்களோடு எச்சரிப்பின் சத்தமாய் தொனித்துக் கொண்டிருக்கிறபடியினால் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வானங்கள் மடமடவென்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம் என்பது உம்முடைய வார்த்தைகள் எவ்வளவு உண்மை என்று விஞ்ஞான ரீதியாய் பிரத்யட்சமாய் எங்களுக்கு வெளிப்படுத்தி தந்தபடியினால் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாலை வேளையிலேயும் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாங்கள் அனைவரும் ஒரு ஆழமான சுத்திகரிப்பையும் உம்முடைய வரையை குறித்தான சரியான தரிசனத்தையும் பெற்றுக்கொள்ள நீர் கொடுத்த எச்சரிப்புக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, புதிய எருசலேமை குறித்தும் அதில் இருக்கிறதான மிக பெரிய மதிலை குறித்து, உயர்ந்த மதிலை குறித்து நீர் நாட்களில் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எங்களுடைய ஜீவியமாகிய ஆலயத்தை நாங்கள் கட்டி எழுப்பும்படியாய் இந்த நாட்களில் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற ரட்சிப்புக்காய் ஸ்தோத்திரம். ஞானஸ்தான சத்தியங்களுக்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நாங்கள் நிறைந்து கர்த்தாவே உம்மை வெளிப்படுத்துகிற ஜனங்களாய் எங்களை மாற்றும்படியாய் உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் கர்த்தாவே எங்களுக்குள் இறங்கும் பொழுது எங்களுடைய ஜீவியத்தை காற்றாய் மாற்றிக் கொண்டிருக்கிறீர். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பரிபூர்ணமான சித்தம் செய்யும்படியாய் உமக்கு விரும்புகிறதை கர்த்தாவே நாங்கள் செய்யத்தக்கதாய் எங்களை உம்முடைய ஆவியின் வல்லமையினால் நிறைக்கிறபடியினால் ஸ்தோத்திரம். காற்றுக்கு எப்படி உருவம் இல்லையோ அதே போல எங்களுடைய ஜீவியம் எப்பொழுதும் மறைந்து காணப்பட தேவரீர் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது வேண்டிக்கிறோம். எந்த சந்தர்ப்பத்திலையும் நாங்கள் எங்களை வெளிப்படுத்தக்கூடாது. கண்மலையின் வெளிப்படுகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே என்று மணவாட்டியை பார்த்து சொன்னீரே, அப்படிப்பட்டதான மகிமையான அனுபவத்தை அபிஷேகம் பெற்ற அடியார்களாகி எங்களுக்கு நீ தரும்படியாய் இந்த மாலை வேளையில் முற்றிலுமாய் உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அந்த ஆலயம் வச்சிரக்கல்லினால், அந்த மதில் வச்சிரக்கல்லினால் கட்டப்பட்டிருக்கிறது போல எங்களுக்கு ஒரு ஜெய ஜீவியத்தை பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் மூலமாய் எங்களை தரும்படியாய் எங்களை முற்றிலுமாய் உம்முடைய கருத்தில் வைக்கிறோம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுடைய ஜீவியத்தில் ஜெயத்தை கொடுக்கிற ஆவியானவராய் ஜெயக்கொடியை நிறுத்தக்கூடியவராய் இருக்கிறபடியினால் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய ஜீவியமே பரிசுத்த ஆவியினால் உம்முடைய ஆலயமாய் மாற்றப்பட்டிருக்கிறது. எங்களுடைய ஆலயமாகிய எங்களுடைய ஜீவியத்தில் காணப்படுகிற 20 பாத்திரங்களையும் கர்த்தாவே ஆவி ஆத்ம சரீரத்தில் காணப்படுகிற ஒவ்வொரு அவயவங்களையும் உறுப்புகளையும் நீர் பரிசுத்தமாக்கும்படியாய் வேண்டிக்கிறோம். இதை தீட்டுப்படுத்துகிறதான எல்லா வல்லமைகளையும் நீர் நியாயம் தீர்க்க சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறீர். அன்றைக்கு பாபிலோன் சாம்ராஜ்யத்தை நீர் நியாயம் தீர்த்தீர். உம்முடைய வல்லமையுள்ள களத்தினால் நீர் நியாயம் தீர்த்தீர் ஆண்டவரே. இன்றைக்கும் தேவ ஜனங்களை அடிமைப்படுத்தி கர்த்தாவே எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் காணப்படுகிற பாத்திரங்களை தீட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிற எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகளையும் உம்முடைய வல்லமையுள்ள கரத்தை நீட்டி இந்த மாலை வேளையில் அவற்றை முற்றிலுமாய் நிர்மூலமாக்கினபடியினால் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாலை வேளையிலேயும் தேவ சமூகத்திற்கு உண்டான எல்லா தேவ ஜனங்களையும் உம்முடைய கிருபையுள்ள கரங்களில் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே, வசனம் போதித்துதான உம்முடைய மகனை இன்னும் அதிகமாய் பலப்படுத்த முடியாய் வேண்டிக்கிறோம். இந்த வசனங்கள் ஒவ்வொரு இருதயத்தின் ஆழத்தில் பதிந்து அவைகள் 100 சீயோனாய் புதிய சிலையுமாய் ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாய் வேண்டிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய மகிமை நாளுக்கு தகுதிப்படுத்தும். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. Praise the Lord, 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 praise the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் காவல் நம் அனைவரோடும் கூட எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.